லேலூயா, லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாய் சிரிச்ச முகத்தோட லேலூயா சொல்லலாமே. லேலூயா, லேலூயா. என்றால் தேவனுடைய சமூகத்தில் ஆராதனைக்கு வருவதே மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதனை செய்ய வேண்டும். நம்ம வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற வருகிற போது கவலைகளை மறந்து, பிரச்சனைகளை மறந்து, சூழ்நிலைகளை மறந்து, நம்ம படைத்த உருவாக்குன தெய்வத்தை நான் பார்க்க போகிறேன், அவர் ஆராதிக்க போகிறேன், ஆவியில் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம் தேவ சமூகத்திலே கடந்து வந்து ஆண்டவரை ஆராதிக்கிற போது நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான போதகருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான அன்பு ஊழியக்காரன் பாஸ்டர் டைட்டஸ் அவர்களுக்காக, அருமையான அன்பு சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக உண்மையிலே மனதார என் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நின்று அருமையான நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறதுல, அவருடைய ஊழியத்திலே கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அவர்களோடு இணைந்து இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் எந்த இடத்திலே புதியதாக ஆராதனை கடந்து சென்றாலும் அந்த இடத்திலே நான் கர்த்தருடைய நாமத்தை சாட்சி சொல்லுவது ஒரு வழக்கம். அதை நான் எடுத்துக்கொண்ட பொருத்தனையின் அடிப்படையிலே நான் சாட்சி சொல்லுவது வழக்கமாகவே இந்த இடத்திலும் கர்த்தருங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே செய்த மகத்தான தேவ கிரியைகளை சாட்சியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. நாங்கள் வருவதற்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகிவிட்டது. இன்றைக்கு எங்களுக்கு இந்த இடத்துல வர முடியாத சூழ்நிலை. ஆனால் அருமையான அன்பு ஊழியக்கார சகோதரருடைய அந்த அழைப்பை எங்களால் இன்றைக்கு தட்ட முடியவில்லை என்றால், இன்றைக்கு எங்களுடைய சபையிலே சுமார் 1000க்கும் அதிகமான வாலிபர்கள் ஒன்று கூடி வாலிபர் தரிசன முகாம் இன்றைக்கு சபையிலே நடந்தது. அதற்குரிய ஆயத்தங்கள் நேற்று இரவு முழுவதும் செய்து உணவு காரியங்கள் மதியத்துக்கு அப்புறம் ஈவினிங் முடிஞ்சது. ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய திருமண நாள். 26 வருடங்கள் கர்த்தரை ஆச்சரியமாய் பாதுகாத்து 27வது வருடத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். லேலூயா. என்னுடைய ஞாபகத்தின்படி திருமண நாளில் நாங்கள் எந்த வரைக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு ஆராதனை இருந்திருக்கும் எனக்கு சரி ஞாபகத்திலே இல்லை. ஆனால் இன்றைக்கி வருகிற நேரம் நினச்சிட்டே இருந்தேன். உண்மையில் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையினுடைய திருமண நாளுடைய ஒரு சந்தோஷத்தின் பாக்கியத்தின் நாளாக நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. என்னால் காலையிலேயே ஃபுல்லாக ஆராதனை பிஸியாக ஆராதனை. 26 வருஷம் இல்லாத ஊழியத்தை நான் விசுவாசிக்கிறேன். இந்த 27ஆம் வருடத்திலிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை ஊழியத்தில் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதற்கு முகாந்திரமா உங்க சபையில் எங்கள் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எங்களை பயன்படுத்த போகிற தெய்வம், எங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிற தெய்வம் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில, ஊழியத்தில் கர்த்தர் மகத்தான மேலான தேவ திட்டங்களை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. இந்த இடத்துல வந்து தேவ சமூகத்தில் முழங்கால் படி இட்ட உடனே கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். அநேகருடைய வெறுமையான அனுபவங்களை ஆண்டவர் மாற்றி போடுவதாக காட்டினார். அல்லேலூயா. அநேக காரியங்களை ஒரு வெறுமையான அனுபவத்தோடு நிறைய தரிசனங்களை, பல தரிசனங்களை ஆண்டவர் காட்டினார். அநேகருடைய இருதயங்கள் வெறுமையாக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு ஏக்கத்தோடு என்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்ற ஒரு ஏக்கத்தின் பார்வையை ஆண்டவர் காட்டினார். உள்ளம் உடைந்து தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். ஆண்டவரே, நாளை வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எந்த ஏக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ, ஒரு வெறுமையான ஒரு ஏக்கத்தின் அனுபவம், ஒரு பிள்ளை ஒரு தாய் முகத்தை ஏக்கத்தோடு பார்ப்பது போல என்றைக்கு எனக்கு ஒரு சிறையிருப்பு மாறும், என்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும் என்று தெய்வத்தின் முகத்தை ஏக்கத்தோடு பார்க்க வந்திருக்கிற அன்பு ஜனமே, அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிற உங்கள் முகங்கள் தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், உங்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் ஏக்கத்தின் பார்வைகள், வெறுமையின் பார்வைகள், இல்லாமையின் பார்வைகள், வேதனையின் பார்வைகளை மாற்றி துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் நிச்சயமாக இந்த ஆராதனை ஒரு அர்த்தமுள்ள ஒரு ஆராதனையாக, ஒரு விடுதலையின் ஆராதனையாக, ஒரு சாட்சியின் ஆராதனையாக முகாந்திரத்தோடு கர்த்தரை உருவாக்கி வைத்திருக்கிறது. நீங்க ஒருவேளை இருக்கலாம், இது தற்செயலான ஆராதனை அல்ல. இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் மகிமையா இந்த இடத்துல உலாவுகிறது அதிகமாய் உணர முடிகிறது. தேவ மகிமை நிரம்பின இடத்துக்காக, தேவ பிரசனம் நிரம்பின மகிமை தங்கின ஸ்தானத்துக்காக என் ஆண்டவரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். அல்லேலூயா. இது ஒரு முகாந்திரத்தோடு உருவாக்கப்பட்ட ஆராதனை ஆனபடியினாலே நிச்சயமாய் வந்திருக்கிற அத்தனை பேரையும் என் ஆண்டவர் அற்புதமான சாட்சிகளாய் மாற்றுவாராக. அல்லேலூயா. சில நேரம் அதிகமாக இல்லை, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்ல வேண்டுமானால் பல மணி நேரங்கள் ஆகலாம், பல
மனிதர்களை ராம் முழுவதும் இன்னைக்கு ஆல் நைட்டு ப்ரேயர் வச்சு அப்படியே காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அப்படியே கலந்து கொண்டா கூட எங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை சொல்லி முடியாது. அவ்வளவு ஆச்சரியமாக எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்தார். எங்களுக்கு நான் தாயின் கருவில் உருவாகும்னே கர்த்தர் கிருபையினாலே அழைத்தார். எங்களுடைய சொந்த ஊர் இடைக்கோடு பகுதி, புத்தஞ்சன் மேல்புறம் பகுதி, இடைக்கோடு பகுதி தான் எங்களுடைய சொந்த ஊர். கர்த்தர் கிருபையினாலே எங்களுக்கு திருமணம் முடிந்தது. எங்களுடைய பாரம்பரியமாக ஒரு சிஎஸ்சி குடும்பத்தில் நான் பிறந்தேன். ஆனால் கர்த்தர் கிருபையினாலே கர்த்தரை ஊழியத்துக்கு அழைத்தார். 1998 வருடம் இதே செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி கர்த்தர் கிருபையினாலே ஒரு ஊழியக்கார மகனை ஆண்டவர் ஏற்ற வாழ்க்கை துணையாக தந்தார். திருமணம் முடிந்து சுமார் 50வது நாளிலே தோவாளி தேசத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரிசனமாக காட்டி ஊழியத்துக்காய் கர்த்தரை அழைத்தார். தோவாளி தேசமானது அநேகருக்கு தெரிஞ்சிருக்கலாம், கிறிஸ்துவை அறியாமல் கிறிஸ்தவர்களை வெறுக்கிற ஒரு தேசம். அந்த இடத்துல சுமார் 26 வருடங்களுக்கு முன்னே நாங்கள் இந்த இடத்துல கடந்து சென்ற போது நாங்கள் இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் என்று அறிந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பல உபத்திரவங்களை வாழ்க்கையில அனுபவித்தோம். எங்களால் அந்த இடத்துல, அந்த தோவாளி தேசத்துல ஒரு பெரிய ஒரு கம்பம் நாட்டி வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா யாராவது கிறிஸ்தவர்கள் என்று தெரிந்தா அந்த கம்பத்தில் பிடிச்சு அடிப்பாங்க. பைபிள் வச்சுட்டு தெருவில் நடக்க முடியாது. வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு கேட்கவே வேண்டாம். அதில் பஸ் ஸ்டாப்பில் கூட போய் பைபிள் வச்சுட்டு நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அந்த தேசத்தில் தான் கர்த்தர்களை தரிசனம் தந்து ஊழியத்துக்காக அழைத்து சென்றார். எங்களுக்கு முதல்ல இவ்வளோ கொடூரமான இடம்னு தெரியாது. கர்த்தர்களை நயங்காட்டி அன்பு காட்டி தரிசனம் தந்து அந்த இடத்துல ஊழியத்துக்கு கொண்டு போனார். போன உடனே பல பாடுகள், வாடகைக்கு தான் உட்கார்ந்துருந்தோம். பல பாடுகள், பல பிரச்சனைகள். இரவில் நாங்கள் குடும்ப ஜெபம் செய்வோம். எப்படியான கிறிஸ்தவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்முடைய பேச்சு வெளிப்படுத்தி, நம்முடைய செய்கைகள், நம்முடைய செயல்பாடு, அந்த பேச்சு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று காட்டி கொடுத்துரும். அந்த நாட்களில் நான் நகையெல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் எனக்கு எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க கிறிஸ்தவங்க தான் கண்டுபிடிச்சதுனால இரவு ஆன உடனே மின்சார லைனை கட் பண்ணி விட்டுருவாங்க. நைட்டு வந்து ஜன்னல் கதவை கல்லால் அடித்து நொறுக்கிடுவாங்க. டோரை தட்டிகிட்டே இருப்பாங்க, தூங்க விட மாட்டாங்க. நைட்டு ஏன்னா பக்கத்தில் எங்களுக்கு ஆள் துணைன்னு யாருமே கிடையாது, பேச்சு துணைன்னு இங்கே யாருமே கிடையாது, ஆளில் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி எங்களுக்கு யாருமே கிடையாது. பகல் நேரத்தில் வெளியில் இறங்கி தெருவில் நடந்தால் கூட தீட்டுப்பற்றும். பயங்கரமான ஜாதி கொடுமை நிறைந்த அந்த இடம். எங்களுடைய வெளியில் நடந்தால் கூட தீட்டுப்பற்றும் அப்படின்னு கதவை படார்னு சாத்திட்டு உள்ளே ஓடி போயிடுவோம். உங்களை பார்த்தாலே தீட்டுப்பற்றும் அப்படின்னு. அந்த தேசத்தில் தான் கர்த்தர் கிருபையினால் எங்களை ஊழியத்துக்கு அழைத்து சென்றார். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன் வாசலையும் பின் வாசலையும் மனித கழிவை வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் எழும்பினா முதல்ல கதவு வாசல் திறந்துட்டோம்னா அதான் பார்க்கணும். பார்த்து யார்ட்டையும் போய் ரொம்ப வருத்தமாக இருக்கும், யார்ட்டையும் போய் சொல்ல முடியாது. அதை போய் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையை பார்க்கணும். இவ்வளவு தூரமாக நெருக்கத்தின் மத்தியிலையும் ஒன்று மட்டும் நினைச்சோம், எங்களை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயம் எங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை நம்பி நாங்கள் போயிருந்தோம்னா நிச்சயம் நாங்கள் தோற்று போயிருப்போம். ஆனால் அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால அவர் கடைசி வரைக்கும் அவருடைய வருகை வரைக்கும் என் ஆண்டவரை நடத்துவார். அருமையான அன்பு சகோதரன், அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால ஒருபோது என் ஆண்டவர் வழியில விட்டு வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல. அக்கறைக்கு போவோம் வார்கள் என்று அழைச்சிட்டாருன்னா படகுல பிரச்சனை வரலாம், காற்று வீசலாம், கடல் கொந்தளிக்கலாம், மூழ்கி போய்விடுவோமோ, இனி முன்னேற முடியாத ஒன்று சூழ்நிலை கூட வரலாம். ஆனா என்னுடைய படகில் தெய்வம் உண்டு. அவர் இருக்கிற படகு மூழ்கி போவது இல்லை, அவர் இருக்கிற படகு தோற்று போவதும் இல்லை, அவர் இருக்கிற படகு முடிந்து போவதும் இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில முடிந்து போயிட்டோ என்று வந்திருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறார். முடிந்து போயிட்டோ, இனி வாழ்க்கையில முன்னேற முடியாதோ, இதுதான் வாழ்க்கையின் முடிவுன்னு வந்திருக்கிறீங்களா? தெளிவாய் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதல்ல வாழ்க்கையின் துவக்கத்துக்குள்ள முடிய போகிறீங்க. ஃபுல் ஸ்டாப்னு வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஃபுல் ஸ்டாப் அல்ல, கமா போட்டு ஆரம்பிக்க போகிறது. அநேகருடைய வாழ்க்கைக்கு சொல்லலாம் ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சிட்டு உங்க வாழ்க்கைக்கு பக்கத்துல ஃபுல் ஸ்டாப் போட போறாங்களா? ஃபுல் ஸ்டாப் போட்டுட்டாங்களா? தெய்வம் பக்கத்துல கமா போட போகிறார். அல்லேலூயா. கமா போட்டு முடிவல்ல, துவக்கம் ஆரம்பமாக போகுது. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? முடிவு சம்பூர்ணமாக ரிஷந்தானா கனிக்கன மௌஷியாகபோ. பரிசுத்த ஆவியானவரே எமக்கு நன்றி. ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய மகத்தான தெய்வ திட்டங்களை, மகத்தான கிரியைகளை செய்து அநேக சாட்சிகளை, உயிருள்ள சாட்சிகளை கர்த்தர் எழும்ப பண்ணுவாராக. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடுகள் உபத்திரங்கள் மத்தியிலையும் கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தர்களை நடத்தினார், தப்பு வைத்தார், ஏந்தினார். ஒரு முறை அந்த
தோவாளையில் ஊர் தலைவர் இருந்தார். அவர் சொன்னார், தீபாவளிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, இவங்களை குண்டு வச்சாவது கொன்றுவேன் அப்படின்னு. அங்கே செப்டம்பர் மாதம் அந்த திருமணம் முடிஞ்சு 50ஆவது நாள், அதாவது அக்டோபர் மாதத்தில் வந்துட்டோம். நவம்பர் மாதத்தில் தீபாவளி வரப்போகுது. வேறு நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. நைட்டு 11 மணிக்கு மேலே குடும்ப ஜபம் பண்ணுவோம். இவ்வளோதான் நாங்கள் பண்ண தப்பு. அதனால் அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, எப்படி நம்ம தேசத்துக்குள்ளே அவங்க வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊர் மக்கள்கிட்ட சவால் விட்டுருக்கிறார். தீபாவளி இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது, குண்டு வச்சாவது கொன்றுவேன், இல்லைன்னா என் பேரை மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அந்த மனுஷன் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வந்து முழங்கால் படிட்டு, அப்படி அவங்களுக்கு முழங்கால் படிப்பட தெரியாது பார்த்தீங்களா, அப்படி வந்து படுத்துட்டார். படுத்துட்டு சொன்னார், நீங்கள் தெய்வம், நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையிலேயே உண்மையுள்ள ஜீவனுள்ள தெய்வம், எனக்காக விண்ணப்பம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை பார்த்தாரு. அந்த பல்பு டியூப் லைட்டு வந்து கொஞ்சம் பீஸ் ஆனது மாதிரி இருந்த உடனே சொன்னார், ஏன் சார்பை எங்களை உங்கள் தெய்வம் எதுவும் பண்ணிடக்கூடாது, இந்த டியூப் லைட்டை நான் மாற்றி போட்டு தாரேன், தெய்வ குத்து எனக்கு வந்துடக்கூடாது அப்படி சொல்லி எங்களை கொலை பண்ணணும்னு இருந்தவரை வந்து பீஸாய் போன டியூப் லைட்டை போட்டுட்டு போனார். கர்த்தருடைய கிருபையினால எவ்வளவு பாடுகள் மத்தியில் எங்களுக்கு கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் பண்ணாங்க. வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. பயங்கரமான சாட்சி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். 50 பேருக்கு மேலே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு சின்ன வீடு தான். ஒரு முறை வீடை விட்டு துரத்தப்பட்டோம். 2வது வாடகை வீட்டில் உட்காந்துருக்குறோம். அந்த வீட்டில் வந்துட்டாங்க. வந்து அந்த வீட்டில் எப்படின்னா ஆண்டவர் ஆராதனை தொடங்க சொல்லிவிட்டார். கிறிஸ்தவர்கள் என்று அறிந்த காரணத்தால் இவ்வளவு பிரச்சனை, இன்னையெல்லாம் சொல்லி முடிக்க முடியாது, அவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டோம். அப்போ கிறிஸ்தவர்கள் என்று அறிந்த காரணத்தை தான் இவ்வளவு பிரச்சனை. ஆவியானவர் தொடங்கினார், ஆராதனை தொடங்குங்கள் என்று. வாடகை வீடு தான், ஒரு சின்ன அறை தான், சத்தம் வெளியே கேட்கக்கூடாது, கை தட்ட முடியாது, சத்தமாய் பாட முடியாது. இன்னைக்கு நமக்கு எவ்வளவோ கை தட்டி பாடுற அளவுக்கு ஆண்டவர் நல்ல சூழ்நிலைகளை தந்தோம். நாம் என்ன செய்ய மாட்டோம்? ஏன் கைத்தட்டி எனக்கே கேட்கக்கூடாது, நான் இவ்வளோ சத்தமாக கைத்தட்டினா அந்த அக்கா இல்லைன்னா அந்த அண்ணன் எனக்கு என்ன நினைப்பாங்க, யாரை நினைக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் நினைப்பார். கர்த்தர் நினைச்சா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஆராதனைக்கு வந்துட்டோமா, உட்கார்ந்துட்டோமா, கிறிஸ்தவர்கள் என்று தேவ பிள்ளைகளாக மாறிட்டோமா, ஆவிக்குரிய சபையில் ஆண்டவரை ஆராதிக்க ஒப்பு கொடுத்துட்டோமா, தேவ பிள்ளைகளாய் மாறிட்டோமா, அவர் நினைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். மனுஷன் நினைச்சா மனுஷன் மறந்தால் மறந்து போயிடுவான். கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படி இந்த நாட்களில் பயங்கரமான அந்த சூழ்நிலை மத்தியிலையும் கர்த்தர்களை ஆச்சரியமாக நடத்தினார். இந்த ஆராதனை தொடங்கணும், வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க, பிரச்சனை பண்ணாங்க, கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அந்த சின்ன அறைக்குள்ளே தான் நான் என் கணவர் மட்டும்தான் இருக்கிறோம். சுற்றி ஒரு 50 அதிகமான வாலிபர்கள், பயங்கரமான அந்த கொஞ்ச நாள் தான் ஆயிருந்து திருமணம் முடிச்சு. இப்போ நினச்சா கூட மனசு கஷ்டமாக இருக்கு. சுற்றி நின்றுட்டு பலவிதமான பேச்சுகள், பலவிதமான பார்வைகள், அவளுடைய சீண்டல்கள். இந்த சூழ்நிலை நாங்கள் 2 பேரும் நின்றுட்டு இருக்கிறோம். வேடிக்கை பார்க்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு வேடிக்கை பார்க்க நிறைய பேர் நின்னாங்க. ஆனால் எங்களை காப்பாற்ற யாருமே இல்லை. நாங்கள் நினைச்சிட்டோம் இந்த நாள் தான் எங்கள் வாழ்க்கையின் கடைசி நாள், முடிஞ்சிட போகுது. ஏன்னா அழைத்த தெய்வம் நடத்துவார் நினைச்சோம், இது வரைக்கும் நடத்தினார். ஆனால் அந்த நாள் ரத்தம் சிந்து மரித்தாலும் கூட ஒருவேளை கர்த்தர் இந்த தோவாளையை ரட்சிப்பார் என்று கண்களை இறுக மூடிட்டோம். ஏன்னா இதற்கு மேலே எங்களால் கண்ணு திறந்து அந்த சூழ்நிலை எதிர்கொள்ள தைரியம் எங்களுக்கு இல்லாதபடியினால கண்களை மூடிட்டோம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஒரு இடத்துல பிரிவினை உண்டு பண்ண தெரியும், ஒரு மனதை உண்டு பண்ணவும் தெரியும். எங்க பிரிவினை உண்டு பண்ணணுமோ அங்கே பிரிவினை உண்டு பண்ணுவார், எங்க ஒரு மனம் உண்டு பண்ணணுமோ அங்கே ஒரு மனத்தை உண்டு பண்ணிவிடுவார். அந்த அறைக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்களுக்குள்ளதாகி ஒரு பிரிவினையின் ஆவியை கட்டளையிட்டார். அதில் ஒரு சாரார் சொன்னாங்க, டே இவ்வளோ அவங்கள பிரச்சனை பண்ணுறமே, அமைதியை பேசாமல் சிரிச்சுட்டே இருக்கிறாங்க பாரு, நம்மளை எதுவுமே அவங்க திட்டலை, பாவண்டே வேண்டாம் விட்டுச்சு போயிடுவாண்டா, பாவமாக இருக்குடா அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். இன்னொருத்தன் சொன்னான், டே என்னடா நேற்றைக்கு வரைக்கும் என்ன அழகாக பிளான் பண்ணி நீ தான் சரியாக பிளான் போட்டெல்லாம் கொடுத்துட்டு வந்த, இன்னைக்கு வந்து அவங்கள பார்த்த உடனே அப்படி பாவம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளதாகவே கை கலப்பு ஏற்பட்டது. நான் 2 பேரும் நடுவில் உட்காந்துருக்குறோம். கொஞ்ச நேரம் அவங்க ஒருத்தங்க எங்களை அடிக்க வர, இன்னொருத்தர் அவங்க நடுவில் வந்து அவனை தடுக்க, இவன் அவனை அடிக்க, அவன் இவனை அடிக்க. கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த அறைக்குள்ளே எங்கள் 2 பேரையும் தவிர வேற யாரையும் பார்க்கல. அப்படி அடிச்சடிச்சு ரூமை விட்டு வெளியே போயிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால பயங்கர ஆச்சரியமாக எங்களை பாதுகாத்தார். ரொம்ப நேரம் சாட்சி சொல்ல ஆசை தான், ரொம்ப சந்தோஷம். ஒரு மந்திரவாதி, சீக்கிரமாக சில காரியங்கள் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நிறைய பேருக்கு மந்திரவாதின்னா ரொம்ப பயமாக இருக்கும். எதை வேணாலும் தாண்டி போயிடலாக்கா, ஆமாம், ஆனால் மந்திரம்னு சொன்னால் கொஞ்சம் பயமாக இருக்கும். யாருக்கும் வீட்டுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் யாராவது கடையிலேருந்து வாங்கிட்டு போகிற வழியில் எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி உருண்டு விழுந்துட்டுனாலே ஓடி வந்துடுவோம் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் காலையிலே எலுமிச்சம்பழம் என் வீட்டுக்கு முன்னாடி, அது அந்த அக்கா வீட்டுக்கு வாங்கிட்டு போன நேரத்தில் உருண்டு விழுந்தது, அது வேற விஷயம். ஆனால் நம்ம என்ன ரொம்ப பயந்துருவோம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு பயந்துருவோம்.
ஆனால் எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா மந்திரவாதி வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு, அப்போ 3வது வாடகை வீட்டுக்கு போயிட்டோம். 3வது வாடகை வீட்டுக்கு கொண்டு போனதே பெரிய காரியம். ஏன்னா 3வது வாடகை வீடு எங்களுக்கு பிடிச்சு தந்ததே ஊர்க்காரங்க தான் பிடித்து தந்தாங்க. ஏன் ஊர்க்காரங்களே அந்த வாடகைக்கு வீடு பிடிச்சு தந்தாங்கன்னா அது பேய் வீடு. அந்த வீட்டில் யார் வாழ முடியாதுன்னா மனுஷன் வாழ முடியாது. அதனால அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, ஊரில் இருந்து இவங்களை நாம் அடித்து கொன்னா கேஸ் ஆயிரும். போலீஸு ஊர் மக்கள் ஒருவேளை யார் சப்போர்ட் இல்லைனாலும் போலீஸ் விடாது பார்த்தீங்களா, போலீஸ் கேஸ் ஆயிரும். பேய் வீட்டில் கொண்டு வச்சிட்டோம்னா பேய் அடித்து செத்துட்டாங்கன்னா என்ன ஆகாது? பேச மாட்டீங்களா? கேஸ் ஆகாது. பேய் அடித்தா யாருக்கும் கேஸ் ஆகாது. ஆனால் பேய்க்கு பேல கேஸ் போட முடியாது. அதனால தான் அந்த ஊர் மக்கள் எங்களை கொண்டு போய் பேய் வீட்டில் கொண்டு குடி கமைச்சிட்டாங்க. பேய் அடித்து சாகட்டும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பார்ப்பாங்க, சாகல நல்லா தான் இருக்காங்க. அந்த பக்கத்து கொஞ்சம் தள்ளி ஒரு ஜோசியம் பார்க்குற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, பிள்ளை 12 மணிக்குன்னா வெளியே வந்துடாதம்மா, அப்படி தான் நடக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கத்திர கிருபை நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படி பேய் அடித்து சாகட்டுன்னு வச்ச இடம்தான் இன்னைக்கு பலாயிரக்கணக்கான ஜனங்கள் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்கிற மகிமை தங்கின ஸ்தானமாக ஆண்டவர் மாற்றி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. யாராவது உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையில இவளால எந்த பிரயோஜனமும் கிடையாது, இவங்க வேஸ்ட், இவங்க குடும்பத்துக்கே வேஸ்ட், இவங்க பிறந்ததே வேஸ்ட், இவளை கல்யாணம் பண்ணினதே வேஸ்ட், இல்லைன்னா இவரை கட்டிக்கிட்டதே வேஸ்ட், இந்த பிள்ளை பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, யாராவது வேஸ்ட்னு சொல்றாங்கன்னா அதான் என் அப்பா பெஸ்டா மாற்றுவாரு. அதுக்கு எங்களை தான் ஆண்டவர் சாட்சியாக வச்சிருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வேஸ்ட்டாக இருந்தோம், வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமையில இருந்தோம், கேட்பாரற்று இருந்தோம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் கிருபையினால பெஸ்ட்டாக உயர்த்தி வச்சு அழகு பார்க்கிற அன்பு தகப்பனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவரை தான் நம்ம சொந்த ரட்சகராக வச்சிருக்கிறோம். அவர் தான் நம்முடைய தகப்பனாக இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பேய் வீடுன்னு எங்களை விட்டுட்டு போன அந்த இடத்துல தான் கர்த்தர் கிருபையினால சாகுவாங்கன்னு பார்த்தாங்க. ஆனால் நாங்கள் சாகலை, நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறோம். திடீர்னு அதுக்கப்புறம் ஒரு மந்திரவாதி அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பினாங்க. பேய் பிடிச்சவரை மாதிரி ஆட்டோவில் கொண்டு வந்து உள்ளே இறக்கி விட்டுட்டாங்க வீட்டுக்குள்ளே. அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஹால் தான், அப்படி உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருந்தோம். ஃபேன் மேலே ஓடிட்டே இருந்தது. அந்த மந்திரவாதி வந்த உடனே பைபிளை தூக்கி அப்படி மேலே போட்டார். அப்போ உடனே ஃபேனில் பட்டு பிஞ்சு பேப்பர் அப்படி கீழே செதறுது. அப்படி எழுப்பிட்டு என்னடா வந்துட்டு, அப்போ ஒரு பேய் பிடிச்ச மனுஷனை மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, முதல் முறையாக தோவாலேருந்து ஒரு ஆத்மா வந்துட்டு இன்னைக்கு இவருக்கு ஜெபம் பண்ணி இந்த பேயை ஓட்டி இந்த ஆள் மூலமாக என்ன பண்ணணும், தோவாலே நம்ம ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு சந்தோஷம். ஒரே ஜபம், இயேசுவின் நாமத்தினால போபிசாசை. அது எங்கே போகுது? தூங்குறவனை எழுப்பலாம் பார்த்தீங்களா? தூங்குறவன் நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. இது பேய் கிடையாது. பேய் பிடிச்சவனை மாதிரி ஆக்ட் பண்ணி உள்ளே வந்துட்டான். வந்து அதுக்கப்புறம் அவன் எவ்வளவு அடிக்கணுமோ அடிக்கிறான். அடியும் பாஸ்டர் போட்டு நல்லா அடிக்கிறான். அந்த சவுட்டு உருட்டுறான். நான் அவனை போய் காலை போய் பிடிக்கிறேன். எனக்கு ஒரு பயம். அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சுட்டு இவன் வந்து பிசாசு பிடிச்சவன் இல்லை, நிஜமாக அவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு எனக்கு ரொம்ப பயம் வந்த உடனே அந்த ஆட்டோவில் கூட்டிகிட்டு வந்து 3 பேர் வெளியே நின்னாங்க. ஓடிப்போய் அவங்கள பிடிச்சி ஓடிவாங்கனே பாஸ்டர் அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ண வேணுங்க, அவன் அடிக்காமல் நீங்கள் பார்க்க வேண்டியதானே அப்படி ரொம்ப. அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஏதோ பிளான் பண்ணிதான் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு. எவ்வளவோ அவன் அடிக்கணுமோ அவ்வளோ அடிச்சுட்டு அவங்க தலையில் அப்படியே கையை வச்சு கொஞ்சம் முடி எடுத்து பாக்கெட்டில் போட்டார். அந்த ஆள் போட்டுட்டு தரன்னு வெளியே இழுத்து கொண்டு போய் நடக்க வச்சு கொஞ்சம் காலடி மண்ணை எடுத்து இன்னொரு பக்கம் போட்டார். எனக்கு தெரியாது மந்திரவாதம் பண்ண தலைமுடி வேணும், கால் மண்ணு வேணுதெல்லாம் எனக்கு தெரியாது. பார்த்ததுனால தூக்கி போட்டுட்டு அவர் சொன்னார், அப்படி ஆட்டோவில் ஏற போகிறேன்னு சொன்னார். சரியா 41ஆம் நாள் உன் மரண சத்தம் கேட்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லிட்டு போய் 23-24 வருடங்கள் ஆகிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இந்நாள் வரைக்கும் ஆண்டவர் உயிரோடு வச்சு மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபையா எங்களை நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் என்ன செய்தார் தெரியுமா? 41 நாளுக்குள்ள அந்த மனுஷர் வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய அறையில் அந்த டைல்ஸை கழற்றி உள்ளே இறங்கி உட்காந்து மந்திரவாதம் பண்ணார். ஏன் அப்படி பண்ணாருன்னா, உள்ளே உட்காந்து பண்ணால் ரொம்ப எஃபெக்ட் வந்துடும் அப்படின்னு பண்ணார். ஆனால் பண்ணின மனுஷன் தான் 41ஆம் நாளுக்குள்ளே உள்ளே இருந்தே இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாரு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற போது எந்த மந்திரவாதம், எந்த பில்லி சூனியம், எந்த பொல்லாத கிரியைகளும், எந்த பொல்லாத அந்தகார வல்லமைகளும் நம்மை தொடவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு இருப்பதோ அப்படி உள்ளம் கையில்
இப்படி கண்மணி போல அவர் நம்மளை வச்சிருக்கிறார். உள்ளங்கல ஒன்று வரைஞ்சு வச்சிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாருல்ல. நம்ம வரைஞ்சு வச்சிருக்கிறபடியினால எந்த துஷ்டனை நம்ம தொடவே முடியாது. அல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் கிருபையினால பல பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலும் கர்த்தர்களை புடமிட்டு கிருபையினால இந்த நாள் வரைக்கும் நடத்தி வருகிறார். அந்த நாட்களில் பலவிதமான கஷ்டங்கள், ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நான் ஒரே பொண்ணு, எனக்கு சாப்பாட்டுக்கு நான் பசின்னு எனக்கு என்னன்னே தெரியாது. ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பசின்னா என்னென்னு ரொம்ப தெரிகிற அளவுக்கு கர்த்தர் கிருபையினால நடத்தினார். அந்த பாத வழியை நடத்தி அப்படி உடைச்சி உருவாக்கி கர்த்தர் கிருபையினால நடத்தின. ஒரு முறை ஒரு 3 நாள் சாப்பிட எதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் நல்ல தண்ணியை சூடு பண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். ஆனால் எவ்வளோ நாள் தான், 3 நாள் தான். ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவுக்கு நான் தகவல் கொடுத்து இப்படி ரொம்ப கஷ்டப்படுறோம் அம்மான்னு நான் சொன்னது கிடையாது. நிறைய வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, அன்பான ஒரு ஆலோசனையை சொல்கிறேன். பொருள் உங்களுக்கு திருமணம் முடிஞ்சு நீங்கள் மருமகளாக ஒருவேளை அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கலாம், கணவர் வீட்டுக்கு போயிருக்கலாம், இல்லை இன்னும் திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை கூட இருக்கலாம். எக்காரணம் கொண்டும் எந்த கஷ்டமானாலும் ஏசப்பாட்டை மட்டுமே சொல்லணுமே தவிர அம்மா அப்பாட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு தான் நம்மளுடைய கணவன் வீட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க திருமணம் முடிச்சு. சரியா? உணர்த்தப்பட்டதுனால சொல்லிட்டேன். ஓகே. ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, ஏன்னா அங்கே அம்மா கடை போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு என்னென்னா கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவுக்காக வந்துட்டோம், கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவங்களை கொண்டு வந்திருக்கிறார், அவர் நடத்துவார், இந்த பஞ்சத்தில் எங்களை சாக விட மாட்டார். அல்லேலூயா. 3 நாள் ரொம்ப பசி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 3ஆவது நாள் ஒரு மணி ஆர்டர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் போய் வெளியே போயிருந்தாங்க. வந்தோடனே மணி ஆர்டர் அவர் சொன்னார், ஏம்மா சாருக்கு பேரில் ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே பாஸ்டர் போய் வெளியே போயிருந்தேன். நான் சொன்னேன் வெளியே போயிருக்கிறாங்க, வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஒரு 10-11 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்தோடனே இவங்களை போய் சீக்கிரம் போய் மணி ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுங்க, காசு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பையெல்லாம் எடுத்து கொடுத்து அதில் நிறைய லிஸ்ட்டு, அரிசி என்னெல்லாம் வேணும், காய்கறி மசாலா எல்லாம் வேணுமே எல்லாம் பேப்பரில் எழுதி அதை கொடுத்து விட்டேன். ஏன்னா கடைக்கு போயிட்டு பணத்தை வாங்கிட்டு ரோட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து திரும்ப போய் அரிசி வாங்கிட்டு இன்னும் லேட் ஆயிரும்ல. சீக்கிரம் வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா வந்தோடனே நாம் சமையல் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டேன். நானும் வீட்டில் என்ன பண்ணோம்னா ஒரு ஸ்டவ்வை எடுத்து பற்ற வச்சு தண்ணியை வச்சு அதையும் கொதிக்க வச்சுட்டேன். ஏன்னா தண்ணி கொதிச்சுட்டு இருந்தா சீக்கிரம் அரிசி வந்து அதை கழுவி போட்டுட்டோம்னா சீக்கிரம் கொதிச்சிரு, சீக்கிரம் அரிசி சோறு ஆயிருமே, அப்படி ஒரு நப்பாசையில் அப்படியும் போட்டு வச்சுட்டே இருந்தேன். தண்ணி கொதிச்சுட்டே இருக்கு, ரொம்ப லேட் ஆகிட்டு. அதுக்கப்புறம் பாஸ்டர் வராங்க, எப்படி போனாங்களோ எப்படி அந்த பை கையில் கொடுத்து விட்டனோ அந்த நிலைமையிலே கொண்டு வந்தாங்க. அப்போ எனக்கு நம்மளை ஏமாற்றிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்கள்ட்ட கேட்டேன், பணம் சும்மா தானே ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படி கேட்டோன்னு அவங்க சொன்னாங்க, இல்லை பணம் வந்தது உண்மை தான், என் தங்கச்சி தான், அவங்களுடைய பாஸ்டரோட தங்கச்சி அண்ணி அப்போ மேகாலயாவில் இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் எங்கள் காட்டுக்கடை பக்கத்தில் தான் இருக்காங்க. அண்ணி அப்போ மேகாலயில் இருந்ததுனால அண்ணி பாஸ்ட் அண்ணன் பேருக்கு அனுப்பி இருக்கிறாங்க. மணி ஆர்டர் அனுப்புறது உண்மை தான். ஆனால் தகவல் அறிய இடத்துல ஒரு இது எழுதி இருக்கிறாங்க, அண்ணா இதை ஒரு மிஷினரிக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு எந்த மிஷினரியோட அட்ரஸ்ன்னு தெரியாததுனால உங்கள் பேருக்கு அனுப்பி இருக்கிறேன், நீங்கள் இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மிஷினரிக்கு அனுப்புங்கன்னு எழுதியிருந்ததுனால அங்கே வச்சே தனக்கு தெரிஞ்ச ஒரு மிஷினரியோட அட்ரஸுங்க அந்த பணத்தை அனுப்பிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழுதோம் 2 பேருமா தேவ சமூகத்தில். இனி எவ்வளோ தூரம் ஆண்டவரே இந்த பாடுகளை தாண்டணும் அப்படின்னு கரத்தை கோர்த்து பிடிச்சு அழுதும். உண்மையிலேயே மனதார சொல்கிறேன், அன்னைக்கு தான் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்ட கடைசி நாள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கர்த்தர்களை பசியினால் வருந்த விடவே இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை சாப்பிட டைம் இல்லாமல் பிரயாணங்களினால ஊழியத்தினால நாங்கள் சாப்பிடாம இருந்திருக்கலாமே தவிர, மறுபடியும் ஃபாஸ்டிங் உபவாச நாட்களில் சாப்பிடாம இருந்திருக்கலாமே தவிர சாப்பாடு இல்லைன்னு கர்த்தர்களை வருந்த விடவே இல்லை. அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவன். முதல் நாட்களில் எங்களுக்கு மாத வருமானம்னு சொன்னால் 600 ரூபாய் தான் வரும். ஒரு ஆவிக்குரிய சபை ஆனதுனால சொல்கிறேன், 600 ரூபாய் தான் வரும். அந்த 600 ரூபாயில் 400 ரூபாய் வீட்டு வாடகை கொடுக்கணும். ஆனால் 60 ரூபாய் தசமபாக காணிக்கை மாற்றி வச்சுருவோம். அதுக்கப்புறம் 140 ரூபாய் தான் இருக்கும் எங்களுக்கு ஒரு மாத செலவு பார்க்குறதுக்கு. ஆனால் அன்னைக்கு அந்த 600 ரூபாவில் 60 ரூபாய் எடுத்து தசமபாக காணிக்க வச்சோம். ஆனால் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை வழி தான் கடந்து வந்தோம். சாப்பிட வழி இல்லாமல் அநாத ஆசிரமங்களில் போய் எத்தனையோ நாட்கள் அந்த அநாத பிள்ளைகள் கொடுக்குற ஆகாரம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ட நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு அநேக அநாத பிள்ளைகளை தாங்கும்படியாக, அநேக அநாத ஆசிரமங்களை உணவுகளை கொடுக்கும்படியாக கர்த்தருடைய கிருபையினால அன்றைக்கு அந்த 600 ரூபாயில் 60 ரூபாய் தான் தசமாக காணிக்கை எடுத்து வச்சு இன்னைக்கு பல ஆயிரக்கணக்காய் என் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக மகிமையாய் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான அன்பு பிள்ளைகளே, தேவ சபையிலே ஆவிக்குரிய சபையில் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஆராதனையில் உண்மை இருக்கணும், ஜெபிக்கிற விஷயங்கள்ல உண்மை இருக்கணும், கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயங்கள்
விஷயங்கள் எல்லா காரியங்களும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கிற போதுதான் நம்ம பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சீக்கிரமா முடிக்கிற இப்படியாக பயங்கரமான காரியங்களே அந்த நாட்களில் ஒரு அடி நிலமில்லாமல் ரோட்டோரங்களில் படுத்த நாட்கள் உண்டு. என்ன வீட்டிலேருந்து துரத்தி விட்டுருவாங்க. வாடகை வீட்டிலேருந்து என்ன கொண்டு போய் ஒரு விதவை தாயாருடைய வீட்டில் படுக்க வச்சுட்டு அந்த வீட்டுக்கு வெளியே அவங்க பேப்பரை விரித்து படுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அடி நிலம் இல்லாமல் இருந்த எங்களுக்கு தோவாளையில் கர்த்தருடைய கிருபையினாலே நாட்களில் தோவாளையில் பல ஏக்கர் இடத்தை ஆண்டவர் தந்த மகிமையான ஒரு ஆலயம் எங்களுக்கு எப்படி ஆரம்பித்தோம்? ஓலை ஷெட்டில் தான் ஆலயத்தை ஆரம்பித்தோம். பாஸ்டருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓலை ஷெட்டில் தான் ஆலயத்தை ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு ஓலை ஷெட்டு கூட கிடையாது, உப்பு சாக்கில் தான் ஆரம்பித்தோம். சிமெண்ட் சாக்கு வாங்க காசு கிடையாது. உப்பு சாக்கை வாங்கி நானும் பாஸ்டமாக போய் தோவாளை ஆற்றுல போய் கழுவி அதை சாக்கிட்ட ஊசிக்கு வச்சு தச்சு அதை தான் டார்பாலை விரிச்சு ஆராதனை ஆரம்பித்தோம். உப்பு சாக்கில் ஆரம்பிச்ச ஆராதனை அப்புறம் ஓலை ஷெட்டாய் ஓடாய் அப்புறம் கிருபையினால இன்னைக்கு 7000 பேர் உட்கார்ந்து ஆராதிக்கிற அளவுக்கு மகிமையான ஆலயத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி தந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர் அந்த ஓலை ஷெட்டில் வந்து எத்தனையோ நாட்கள் எங்களுக்காக மனதார ஜெபித்திருக்கிறாங்க. ஓலை கெட்ட கூட வெளியே இருக்காது. 7 வருடம் ஓலை கூட கெட்ட முடியாம அந்த ஒழுவின காலங்களில் கூட கர்த்தர் கிருபையினால அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் கிருபையினால நினைவு கூறு நாட்களில் சம்பூர்ணமான தேவ மகிமையோடு கர்த்தரை ஆராதிக்க குடும்பமாய் கர்த்தரை ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபையா எங்களை நடத்தி வருகிறார். கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. இப்படியாக ஊழிய பாதையிலே எங்களுக்கு அற்புதத்தை செய்த தெய்வம் குடும்ப வாழ்க்கையிலும் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய சித்தம் கொண்டார். எங்களுக்கு திருமணம் முடிந்து பல வருடங்கள் ஆன சூழ்நிலையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ அநேகர் எங்களை பரியாசம் பண்ணாங்க. தாய்ச்சொல் கேட்காத வவ்வாலே தலைகீழ தொங்க அப்படிலாம் சொன்னாங்க. நீங்கள் ஊழியம் அப்படிலாம் போனீங்க, பாரம்பரியமாக இருந்திருந்தாங்கன்னு எல்லாரும் இருந்திருக்கிறாங்களே, நீங்கள் மட்டும் தேவ அழைப்பு அப்படி இப்படின்னு போனீங்க. ரொம்ப நிந்தனையான சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். எங்களுக்கு முதல்ல திருமணம் முடிந்து 6வது மாதத்திலே நான் 3 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். மருத்துவமனை போனோன்னு என்னை பார்த்து டாக்டர் சொன்னாங்க ஒரு அறுவை சிகிச்சையை பண்ண வேண்டும் என்று. அறுவை சிகிச்சை முடிந்தது. அதான் வீட்டுக்கு திரும்ப எத்தனைத்து கொண்டிருக்கும் போது அந்த மருத்துவர் என்னை பார்த்து சொன்னாங்க, எனக்கு எப்படி சொல்லன்னு தெரியல, ஆனால் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. உங்கள் உடலை நாங்கள் மருத்துவ குழுவாக பரிசோதித்திருக்கிறோம், எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு நீ குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தார், ஆண் மகனே தருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் டாக்டர் சொல்றாங்க குழந்தை இனி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. இந்த சூழ்நிலை தான் பல வருடங்கள் கடந்தது. பல முறை கருச்சுதைவுகள், பல சூழ்நிலைகள், வாழ்க்கையில மரணம் தான் முடிவு என்ற சூழ்நிலை வந்த போதும் கூட வாக்குத்தத்தம் சாகாதபடிக்கு நிறைவேற்றும்படி என் ஆண்டவர் சித்தம் கொண்டார். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொன்னதை செய்து நிறைவேற்றுகிறது வரைக்கும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஒரு வாக்குத்தத்தங்களை உண்மை உள்ள தெய்வம். மனுஷன் சொல்லிட்டு மாறி போயிருவான், என் தெய்வம் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை மட்டும் நாங்கள் நம்பி இருந்த பல வருடங்கள் கடந்தது. பல நிந்தனைகள், பல அவமானங்கள் கடந்து வந்த போதும் கிருபையினால கர்த்தர்களை நினைவு கூர்ந்தார். 2001 வருடத்தில் அந்த மார்ச் மாதத்தில் ஒரு நாள் ரொம்ப ஒரு நிந்தனை ரொம்ப எங்களை தாக்கினதுனால ரொம்ப அழுதோம் தேவ சமூகத்தில். எனக்கு அதை எப்படி சொல்லி வர்ணிக்க தெரியாத அளவுக்கு வேதனை எங்கள் இருதயத்தை பழக்கிறது மாதிரி நிந்த வந்துட்டு. ஏன்னா அவங்க தம்பிக்கு திருமணம் முடிஞ்சு குழந்தை கிடைச்சிட்டு, தங்கச்சிக்கு திருமணம் முடிஞ்சு குழந்தை கிடைச்சிட்டு. ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லாதனால ஊழியத்தில் இருந்தனால ஊழியத்தில் நெருக்கம், குடும்பத்தில் நெருக்கம், பயங்கரமான அந்த சூழ்நிலையில் இரவு நானும் எனது கணவருமாக கரத்தை கோர்த்து பிடித்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஆலோசனையை சொல்லுகிறேன். நீங்கள் குடும்பமாக வந்திருக்கிறீங்க, கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா ஒரு அருமையான ஆலோசனை. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கரத்தை கோர்த்து பிடித்து, கணவன் மனைவியாக கரத்தை கோர்த்து பிடித்து எந்த காரியத்துக்கு நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தாலும் நிச்சயம் அந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அந்த 2001 வருடத்தில் நானும் எனது கணவருமாக கரத்தை கோர்த்து பிடித்து ஜெபித்தோம். எப்படி ஜெபிக்கலாம் தெரியலை. ஏன்னா அந்த பேசின பேச்சுகள், கேட்ட நிந்தனையான வார்த்தைகள் தான் வேதனையை பெருக்கெடுத்துட்டே இருக்க தவிர எனக்கு எது சொல்லி ஜெபிக்கன்னு தெரியல. கண்ணீர் மாத்திரம் வழிந்து கொண்டே இருந்தது. அது உடைந்து நொறுங்கி ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த மாதம் தானே தேவன் அடிமையை நினைத்தருளினார். அநேகர் சொன்னாங்க, கேள்விப்பட்டவங்க சொன்னாங்க இது கண்டிப்பாக இது கட்டி ஏதாவது உருவாயிருக்கும், குழந்தையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் செக்அப் பண்ணி பார்க்கவும் போகலை. 7 மாதம் வரைக்கும் 2 வீலரில் தான் அப்போ போவோம். கிராமங்களுக்கு போய் ஊழியத்தை செய்துட்டு வந்துட்டே இருப்போம். செக் பண்ணலை. 7 மாதம் ஆகிட்டு, பிள்ளையான்னு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் வயிற்றில் கை வச்சு ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே நீங்கள் தந்த பிள்ளைக்காக நன்றி அப்படி சொல்லி ஜோம் பண்ணிகிட்டே இருந்தோம். 8வது மாதத்தில் ஒரு விஷப்பூச்சி என்னை கடித்ததுனால மருத்துவமனைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. போன உடனே மருத்துவர் என்னை பார்த்துட்டு, ஏய் நீ சாகலையா, உயிரோட தான் என்ன இருக்கிறீ, அந்த சூழ்நிலை மாதிரி தான் கேட்டாங்க. ஏன்னா அந்த சூழ்நிலையில் தான் இருந்தேன்.
ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. அப்படியே எங்களை செக் பண்ணி பார்த்தேன், நிஜமாக 7 மாதம் முடிந்து 8வது மாத கர்ப்பிணியாக அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அவங்க உடனே சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி உடனே நர்ஸை கூப்பிட்டு எங்களுக்கு லட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களால நம்ப முடியாத சூழ்நிலையிலே கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்திருந்தார். அதுக்கப்புறம் 2001ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தேவன் அழகான ஒரு ஆண் மகனை தந்து கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு குழந்தை கிடைச்சதே எப்படி என்று விடை கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையிலே 2004ஆம் வருடம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி மீண்டுமாக ஒரு ஆண் மகனை தந்து கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்படியாக குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய பாதையிலும் இவ்வாறு எல்லாராலும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் மேலான மகத்தான அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய காரணம் என்ன தெரியுமா? தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை குறித்து சந்தேகப்படாதபடிக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் நிச்சயம் எப்படியும் என் வாழ்க்கையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தபடியால் தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள முடிந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, அன்பு தேவ ஜனம், எங்க கூடி இருக்கிற யாராயிருந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே நீங்க இந்த இடத்துல வந்திருந்தாலும் இனி அற்புதம் நடக்க வாய்ப்பே இல்லை என்று எந்த நிலைமையில வந்திருந்தாலும் எங்களுக்கு அற்புதத்தை செய்த தெய்வம் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாயிருக்கிறபடியினாலே உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதத்தை செய்து இந்த சாட்சி மூலமாக இந்த இடத்தில் நின்று அநேக புதிய சாட்சிகள் உருவாகட்டும் என்று மனதார உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உடைக்கப்பட்ட பாத்திரமானே, உபயோகமற்றிருந்தே, ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமைகளெல்லாம் கர்த்தர் ஒருவருக்குரியதே. ஆனாலும் கர்த்தர் என்னை கண்ட விதம் பெரியதே, என் உயர்வின் பெருமைகளெல்லாம் கர்த்தர் ஒருவருக்குரியதே. கர்த்தர் மட்டும் பெருகணும், கர்த்தர் மட்டும் பெருகணும், கர்த்தர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. உங்க மத்தியில ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் என்னை குடும்பமாய் கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தினதற்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வாழ்க்கையில அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆமா, எங்க வாழ்க்கையே அற்புதம் தான். ஏனென்றால் அற்புதர் இயேசு எங்களுக்குள்ளே வந்தா அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அதே அற்புதர் இன்னைக்கு உங்களுக்குள்ள வருவதற்கு தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறார் என்று நம்புகிறவங்க 2 கரத்தை உயர்த்தி மனதார விசுவாசத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு ஆண்டவரே, இன்றைக்கு என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற அற்புதம் என் ஆவியில, என் ஆத்மாவில, என் சரீரத்தில், என் குடும்பத்தில், என் சந்ததியில, எங்க சபையில, எங்க கிராமத்தில் கர்த்தாவே நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. ஆவியானவர் ஆலயத்தில் அசைவாடுகிறார். இருள் விலகுகிறது. நம்மை வெளிச்சமாக மாற்ற
நம்ம மத்தியில கர்த்தர் வந்திருக்கிறார். ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. காரபோ ஷேக்கேனே. உங்க வாய் கர்த்தரை துதிக்கட்டும். உங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாய் அற்புதங்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா, இன்றைக்கு தீர்க்க தரிசனமா ஒவ்வொரு பேரோடு பேச போறா. சிறியோர் மேலும் பெரியோர் மேலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை இன்றைக்கு ஊற்ற போகிறா. நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்ச தேகமுள்ள யாவும் அது ஏகமாய் சபைக்குள்ள இருக்கிறவர்கள் ஒரு சிலருக்கல்ல, ஒரு சிலருடைய பேரை கூப்பிட்டு எழும்பி நிற்க சொல்லி உங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை நான் உரைப்பது ஒருவேளை உங்களுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என் கர்த்தர் சொல்லுகிறார், இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால, வரங்களினால, கனிகளினால நிரப்ப போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு திட்டமாய் சொல்லுகிறார், ஒவ்வொருவரும் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது தத்துருவமா தரிசனங்களை பார்க்கிறீங்க. அநேகர் மேல கர்த்தருடைய தழும்புகளின் வல்லமை, உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்குகிறத. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆண்டவருடைய வஸ்திரத்தின் வல்லமை உங்க மேல இறங்குகிறது. தத்துருவமா காராபா ஷேக்கேனே தீபாலா காபா காபா கர்த்தருடைய மகிமை அநேகரை தொடுகிறது. அநேகரில் இருந்து பலவீனப்படுத்துகிற ஆவி வெளியேறி கொண்டிருக்கிறது. அநேகரை கட்டி வைத்திருந்த கட்டுகள் உடைகிறது. அநேகரிடத்திலிருந்து போராட்டங்கள் வெளியேறுவதை நீங்களே உணர்றீங்க. உங்க சரீரத்திலிருந்து உங்களுடைய சரீரத்தை பாதித்து கொண்டிருந்த, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்த அந்த பலவீனம் உங்களை விட்டு விலகுகிறது. உங்களால உணர முடிகிறது. கரங்களை தட்டுங்க, தட்டுங்க, வெற்றுக்கொள்ளுங்க. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. அது உங்களை நிரப்புகிறது, உங்க வீடை நிரப்புகிறது. இங்கே நீங்க துதிக்கிற வேளையில உங்க தூரத்தில் இருக்கிற புருஷனை, உங்க பிள்ளைகளை அது நிரப்புகிறது, நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தை ஆளுகை செய்த இருளின் ஆதிக்கம் செயலற்று போகிறது, செயலற்று போகிறது. ஆமென், ஆமென். அந்தகார வல்லமைகள் அழிகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த கிருபையை, பெற்றுக்கொள்ளுங்க தெய்வீக பிரசன்னத்தை. ஒவ்வொரு பேரும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்க மேல விசேஷித்த ஆவி இறங்கி வருகிறது. உங்களை அநேகருக்கு அடையாளமாக, ஆசீர்வாதமாக மாற்றுகிற நேரம் நெருங்கிவிட்டது. எஸ், எஸ். வெகு நாளா காத்திருந்து இதயம் இளைத்து போனது, விரும்பினது வருகிறது, விரும்புகிறது வருகிறது. அது ஜீவ விருட்சம் போல் இறங்கி வருகிறது. இது கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுகிற நேரம். வாய்களை விரிவாய்த்தர நன்மையினால நிரப்புகிறான். நன்மையினால உன் வாயை திருப்தியாக்குகிறான்.
கழுகுக்கு சமானமாய் உங்க வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. தத்துருவமா கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். உங்க வயோதீபத்தில் இனி என்னால் என்ன செய்ய முடியும் என்று கலங்கி வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சரீரத்தில் ஒரு புதுபலன் கழுகுக்கு சமானமா, கழுகுக்கு சமானமா. உங்க வயது திரும்ப வாழ வயது போல ஆக்குகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன கர்த்தர் கொண்டு வரல. தத்துருவமா கர்த்தரே 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 ஆவியானவ, கர்த்தரே ஆவியானவ. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சபையிலே நான் நிலை கொண்டிருப்பேன். கரங்களை தட்ட தட்ட, கரங்களை விசுவாசத்தோடு தட்ட தட்ட கட்டுகள் உடைகிறது. இடது பாகத்திலே தலைப்பகுதியிலே காணப்படுகிற தலைவலி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமடைகிறது. தகப்பனே தகப்பனே, நீர் சொன்னத, ஆண்டவரே நீர் என்னோடு பேசுகிறத என்னால் உணர முடிகிறது. வந்திருக்கிற ஜனங்கள் ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. Please stand up. அப்படி எல்லாரும் எழும்பி நில்லுங்க. சின்ன பிள்ளைங்களை கூட கர்த்தர் கவனிக்கிறார். நான் இன்றைக்கு யாரையும் தனிப்பட்ட முறையில் பேரை சொல்லி நபரை சூண்டி காட்டி எழுப்பி நிறுத்தி உங்க தலை மேல கைய வச்சு உங்களுக்கான தீர்க்க தரிசனத்தை சொல்லுவதற்கு தேவன் என்னை கொண்டு வரல. ஒவ்வொருவர் மேலும் அவருடைய கரம் அமருகிறத, ஆணி அடிக்கப்பட்ட கரம் அமருகிறத மெய்யாகவே கர்த்தர் ஜீவிக்கிறார். உங்களுக்குள்ள ஒளியாய் அவர் இறங்கி வருகிறத, உங்க மேல அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய அபிஷேகம், உங்களை குறித்த அழைப்பு, உங்களை குறித்த தெரிந்தெடுப்பு, உங்க எதிர்காலம் இன்றைக்கு நிர்ணயிக்கப்படுகிற ஒரு நல்ல நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். என் மனைவி சொன்னாங்க, எங்களுக்கு இன்றைக்கு திருமண நாள். எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? கடந்த ஆண்டு பரிசுத்த வெள்ளி விழா 1000 மக்கள் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பங்களில் இருக்கிற கட்டு நீங்க கண்ணீரோடு ஜெபித்தோம். குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்தார், கட்டுகளை உடைத்தார். ஆனா இந்த வருடம், அதாவது இன்றைக்கு 1000 வாலிபர்களை சபையில அழைத்து அவர்களுக்காக ஜெபித்து அவங்களுடைய தரிசனங்களை, அவர்களுடைய அழைப்பை ஆண்டவர் உறுதிப்படுத்தி அவர்களுக்குள்ளே கர்த்தர் தம்முடைய வல்லமையை அளவில்லாம ஊற்றி அவர்களை அகில உலகமெங்கும் 5 வித ஊழியம் செய்ய அவர்களை அபிஷேகிக்கிறதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். எனக்கு அளவு கடந்த சந்தோஷம், அளவு கடந்த சந்தோஷம். அதை விட என்ன சந்தோஷம் தெரியுமா? நேற்றைக்கு எங்க சபையில ஆத்துமா பாரமுள்ள ஆட்டோ ஓட்டுகிற ஒரு மனிதர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஐயையோ, சந்தோஷமான விஷயமா இது அப்படின்னு கேட்குறீங்களா? மிக மிக சந்தோஷம். காரணம் என்ன? அவர் பூரணப்பட்டு பரலோகத்துக்கு போனார். ஆமென். அந்த ஊர்ல ஒரு சில கிறிஸ்தவங்க தான் இருந்தாங்க.
இன்றைக்கு காலையில் நான் அதிகாலை ஆராதனையை முடித்து விட்டு அந்த அடக்காராதனைக்கு போயிருந்தேன். அந்த அடக்காராதனைக்கு போனால் எனக்கு தெரியும் நடத்த விட மாட்டாங்க. உங்களோட சூழ்நிலைகளை மனைவி சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டே போனேன், ஜெபம் பண்ணி கொண்டே போனேன். கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிராமத்தில் இறங்குனா, பிரத்யட்சமா இறங்குனா. அந்த ஊர்ல ஒரு கிறிஸ்தவ அடக்கம் நடத்த விடவே மாட்டாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா அந்த அடக்காராதனையில கர்த்தர் இறங்கி வந்தார். அடியான வாயாய் பயன்படுத்தினார். அடியானுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு பேருடைய உள்ளத்தையும் தொடும்படியாய், வருகையை குறித்த, மரணத்தை குறித்த நம்பிக்கையை, மறுமையின் வாழ்வை குறித்ததை மகத்துவமுள்ள தேவன் வெளிப்படுத்தினார். வருவாய், தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு அண்டை என்று பாடினதும் அழுது அழுது, அவர் இறந்ததினால் அழாம தேவ பிரசன்னத்தினால் அழுது, அந்த கிராமமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களை எழுப்பி விட்டுருக்கிறேன், திரும்ப எழும்புங்க. சிலர் உட்கார்ந்திருப்பீங்க, எழும்பி நில்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களை கொண்டு, உங்க குடும்பத்தை, உங்களை கொண்டு உங்க சொந்த பந்தங்களை நீங்க ஒரு எக்ஸாம்பிளா, அடையாளமா, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை மாற்ற போகிறா, மாற்ற போகிறா. என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ அதை சொல்லுவேன். இனி 10 நிமிஷம் தான் இருக்கு பிரசங்கம் முடிக்கிறதுக்கு. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்ப முடிக்க சொல்றாரோ அது இப்ப வேணா ஓகே. ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல என்னை ஏவுகிறார். கையை கொண்டு வந்திருக்கிறீங்களா? அப்படியே தூக்குங்க. 2 கையும் கொண்டு வந்திருக்கிறீங்களா? அப்படி தூக்குங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இது வெறும் கை, உங்க கை. ஆமா, உங்களுக்கு தெரியும் இது வெறும் கை, உங்க சொந்த கை. ஆனா இந்த கையை இப்பொழுது கர்த்தர் பரிசுத்தமாக்க விரும்புகிறார். உங்க கரத்தை அவருடைய கரத்தோடு இணைக்க விரும்புகிறார். உங்க கரத்தோடு ஆணி அடிக்கப்பட்ட ஒரு கரம் இணைய போகிறது. உங்க கரத்தோடு அபிஷேகிக்கிற ஒரு கரம் இணைய போகிறது. உங்களுக்கே தெரியுது, உங்க 2 கரத்துல மின்சாரம் தாக்குவது போல ஒரு வல்லமை, ஒரு வல்லமை. அது உயிர் தெழுந்த கர்த்தருடைய வல்லமை இல்லாம வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அந்த வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை இப்போது உங்க கரத்தை நிரப்புகிறது. அந்த 2 கரத்தையும், அந்த 2 கரத்தையும் அப்படியே உங்க தலைமையில வைங்க. நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரியுதோ எனக்கு தெரியல, ஆனா நான் ஆக்ஷன்ல காட்டுறேன். இந்த உங்க கரம் தான் இப்ப உங்க தலை மேல இருக்குது. சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. உங்களுக்கு தெரியுது இது உங்க கரம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கரமாக உங்க கரத்தை மாற்ற அவர் விரும்புகிறார். உங்க கரத்தை இப்ப மறந்துருங்க. உங்க கரத்தால உங்க தலைமையில ஒரு ஆசீர்வாதமும் இறங்க போறதில்லை. இப்பொழுது உயிர் தெழுந்த
கர்த்தருடைய கரம் உங்க தலை மேல இறங்குகிறது, இறங்குகிறது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தருடைய கரம் இப்பொழுது உங்க மேல, எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்தது போல, பரிசுத்தவான்கள் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்தது போல அதே கரம் உங்க மேல அமர்கிறத தத்துருவமா உணர்ந்தவங்க தலைக்கு மேல கைய தூக்கி தட்டி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தலைக்கு மேல தூக்கி தட்டுகிற இந்த வேளையில கட்டு உடையட்டும். பலவீன கட்டு உடைகிறது, சாப கட்டு உடைகிறது, சாத்தானின் கட்டு உடைகிறது. தகப்பனே, ஒவ்வொரு பேரையும் அடையாளமாக, ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வாதமாக நீர் மாற்றப் போகிற தயவுக்காக இதோ நான் பார்த்து கொண்டிருக்கும் போது உலர்ந்த எலும்புகள் மேல் ஒரு இரைச்சல் உண்டாகிறது போ. சபையிலே 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 உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே ஒரு அசைவு. இதோ சபையிலே சபையிலே ஒரு அசைவு. ஆவியானவருடைய வல்லமை ஒருவர் கூட மௌனமாய் இருக்க. கர்த்தருடைய ஆவியானவர் சபையை கட்டப்படு. ஒரு பின்மாறி எழுப்புதல், ஒரு பின்மாறி எழுப்புதல், கடைசி கால எழுப்புதலுக்கு கர்த்தர் இந்த சபையை முன்குறித்திருக்கிறார், 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 முன்குறித்திருக்கிறார். மகிமை கர்த்தருக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. போதாது, இது நிற்க போவதே இல்லை. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. மாம்ச தேகமுள்ள யாவும் அதை ஏகமாய் காணுகிற நேரம் வந்துவிட்டது, வந்துவிட்டது, வந்துவிட்டது. கட்டு உடைகிறது. அந்தகார வல்லமைகள் உங்க குடும்பத்தை அடக்கி ஆண்ட, உங்க சரீரத்தை அடக்கி ஆண்ட இருளின் ஆதிக்கம் வெளியேறுகிறது, வெளியேறுகிறது, வெளியேறி கொண்டிருக்கிறது. கர்த்தரே நமக்காய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தரே நமக்காய் எழுந்தருளி, கர்த்தரே அதிசயங்களை செய்கிறார். திரும்ப சொல்லுகிறார், ஒவ்வொரு பேரை கொண்டும், ஒவ்வொரு பேரை கொண்டும் வயது வித்தியாசம் இல்லாம, வயது வித்தியாசம் இல்லாம கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களை வணைகிறார். கர்த்தருடைய கரம் குயவன் களிமண்ணை வணைவது போல் வணைகிறது, வணைகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. சபை உணர்வடைகிறது. சபையிலே சபையிலே மேல் வீட்டறை அனுபவம் இறங்கி வருகிறது. ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் இறங்கி வருகிறது. ஒரு மன்னல், ஒரு மின்னல், பின்மாறி மலைக்கான ஒரு மின்னல் உண்டாகிறது. இதோ இதோ ஒரு பெரிய அறுவடை சபைக்கு வருகிறது. எஸ், உங்களால் இனி நிறுத்த முடியாது. சபையில ஒரு அக்கினி ஸ்தம்பம் மூடுகிறது. சபையில ஒரு செட்டை விரிக்கப்படுகிறது. சிலுவையில் கர்த்தர் சிந்தின ரத்தம் இதோ சபையில கிரிய செய்கிறது. வெகுநாள் கண்ணீர், வெகுநாள் கண்ணீர் ஆனந்த களிப்பாய் மாறுகிறது. கர்த்தர் சிறையிருப்பை திருப்புகிறார். கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்புகிறார். சொப்பனம் காண்கிறது போல், சொப்பனம் காண்கிறது போல் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்குகிறார். இதோ பெற்றுகள், பெற்றுகள், பெற்றுகள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த அனலை
நீங்க பெற்றுக்கொண்ட இந்த அக்கினி அனல எந்த சக்தியாலும், எந்த மந்திரவாதியாலும், எந்த மனுஷிக வல்லமைகளாலும் இனி இதை அவிக்க முடியாது. உங்களுக்குள்ள பற்றி பிடித்த அக்கினி உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவன் அப்பா, ஒவ்வொரு பேரையும் நீர் கரம் பிடித்திருக்க, உம்முடைய கரத்தை விட்டு இவர்களை எதுவும் பறிக்காம கர்த்தரே இவர்களுக்கு கருணை காட்டினதற்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம், உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தயவாய் அமர்ந்து கொள்ளுங்கள், அமர்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்ப ஆமேன்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷம். ஏனென்றால் தொடர்ந்து இரவு பகலாக கர்த்தருடைய ஊழியம் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் தந்தவர், என்னை உயிராய் உடன்பிறப்பாய் அதிலும் மேலாய் நேசிக்கிற ஒரு பரிசுத்தவான் தான் பாஸ்டர் டைட்டஸ். அவங்க அதை சொன்னாங்க. அதை நான் மிகைப்படுத்தி சொல்ல 1000 உண்டு. அவர் என்னை இந்த திருச்சபைக்கு 2 முறை அழைத்தும் என்னால் வர இயலவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தரே என்னை கொண்டு வந்திருக்கிறார். நாளைய தினத்தில் சபையில் 3 ஆராதனை, அதிகாலை 5 மணிக்கு முதல் ஆராதனை, அதை தொடர்ந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஞானஸ்நானம், ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் எடுக்க வசதி இல்லாதவங்களுக்கு எல்லா செவ்வாய்க்கிழமையும் ஞானஸ்நானம், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பாதம் கழுவி வேத வசனத்தின்படி கர்த்தருடைய பந்தி. இதில் நான் திருப்தி அடைய முடியல. எல்லா நாளும் ஞானஸ்நானம் நடக்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அது இங்க நடக்கும்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 7000 பேர் உட்கார்ற சபையில தான் நடக்கும். அங்கதான் ஆண்டவர் இருப்பார். இன்றைக்கு இங்கே வந்து விட்டார். ஏற்கனவே இங்க இருக்கிறார். இன்றைக்கு வல்லமையா எழுந்தருளி இருக்கிறார். சொல்லுங்க, ஏற்கனவே இதில் இருந்தார். அவர் தான் இந்த சபையை கட்டி தந்தார். ஆனா இப்ப எழுந்தருளி இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எழுந்தருளுவீராக. என்ன நடக்கும்? மீதி சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சத்துருக்கள், ஆமென், அவர் எழுந்தருளினாலே போதும், வெளிச்சம் வந்தாலே போதும், இருள் விலகும். இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் வந்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆண்டவரோட சொல்லுவேன், நீர் விரும்பாத இடத்துக்கு என்னை கொண்டு போகக்கூடாது. நீர் என்னோட வரலைன்னா எங்கே என்னை அழைத்து கொண்டு போகக்கூடாது. ஆண்டவர் என்னோடு வந்திருக்கிறார். அவரே இந்த ஊழியத்தை நேசித்து, அன்பு ஊழியக்காரர் நிர்மலை அடுத்த லெவல், அடுத்த ஒரு அபிஷேகத்தின் உச்சம். நாளை காலையில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த வித்தியாசம் ஆண்டவரே உங்களுக்கு பேச வைப்பார். இனி பழைய
நிர்மலை நீங்க பார்க்க போறதில்லை. ஆமென். நிர்மலுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வல்லமை, விசேஷித்த வரம், வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிருபை பொருந்தினதாய், உப்பால் சாரம் ஏற்றப்பட்டதாய், ஆவியில் அனல் மூட்டப்பட்டதாய். உங்களுக்கு மேல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க தங்கச்சி ஊருங்க, எங்க சொந்தக்காரங்க, ஆமா இதெல்லாம் சொந்தம்தான். எங்க பெரியம்மா ஊருக்கு ராத்தூர். ஆமென். எங்க சொந்த பந்தங்க எல்லாம் இங்க நிரம்பி இருக்குதுங்க. உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம், எனக்கு உங்களை தெரியாம இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாரையும் தெரிந்த ஒரு கத்தை நம்ம பரலோகத்துக்கு சொந்தக்காரராக மாற்ற போறா. எனக்கு ஒரே ஒரு டிமாண்ட். என்னிடத்துல கேட்பாங்க கன்வென்ஷனுக்கு, ஃபஸ்ட்டு 3 நாள் கன்வென்ஷன், நாங்கள் எப்படி லாட்ஜ் புக் பண்ணணும், என்ன உணவு, உங்கள் டிமாண்டெல்லாம் சொல்லுங்கள். நான் சொன்னேன் ஒரே ஒரு டிமாண்ட், உங்களை நான் பரலோகத்தில் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த டிமாண்ட் தான் அன்றும் இன்றும் கிருபையால் நான் நடத்துகிறேன். நான் ஆண்டவர் இடத்துல ஒரே ஒரு டிமாண்ட், நான் யாருக்கு ஜெபம் பண்ணுறேனோ, யாருக்கு பிரசங்கம் பண்ணுறேனோ அவங்கள பரலோகத்தில் பார்க்கணும். அதுதான் என் சொந்தம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு பேரையும் கர்த்தரே இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தரே அழைத்து வந்திருக்கிறார். எனக்கு ஒரு பெரிய ஆசை, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற பிரசங்கங்கள் என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை 100 முறை முழங்கால நின்று வாசித்திருக்கிறேன். முட்டிலிருந்து 3 டப்பா தோல் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆமே, அதுதான் என் டெபாசிட். என் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடியும் போது ஒரு ஆத்துமா தருகிறார். இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என் முட்டிலிருந்து ரத்தம் வெளியேறும்போது ஒரு மிஷினரியை தருகிறார். அந்த பழுப்பு மாறி அந்த தோல் உணர்ந்து வெளியே வந்தவுடனே ஒரு சபையை கர்த்தர் தருகிறார். ஆமென், ஆமென். 100க்கும் மேற்பட்ட சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். இப்போ ஆயுசுக்குள்ள 1000 ஆவிக்குரிய சபையும் 1000 மிஷனரியும் 1 கோடி ஆத்துமாவையும் எனக்கு தரணும்னு கேட்டுட்டே இருக்கிறேன். அதுல ஒரு பகுதியை இன்றைக்கு கர்த்தர் சபையில நிறைவேற்றினார். ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், 5 வித ஊழியர்களை சபையில எழுப்பணும். இன்றைக்கு வந்த அத்தனை பேரையும் கர்த்தர் தொட்டார். அவர்களோடு இடைப்பட்டார். அவர்கள் வந்த வண்ணமா போகாம அவர்களை ஆண்டவர் விசேஷித்தவர்களா, அநேகருக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் அனுப்பி வைத்தார். அந்த ஆசீர்வாதத்தோடு நான் உங்க சபைக்கு வந்து நிற்கிறேன். ஆமென். எனக்கு ஆசை, இதுல இருக்கிற வார்த்தைகளை பிரசங்கித்து எனக்கு ஆசை தீரலை. 1000 வயது எனக்கு இருந்தாலும் நான் இதை பிரசங்கிக்க முடியாது, பிரசங்கித்து முடிக்க முடியாது. அதனால ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணினதை மற்ற இடத்துல பிரசங்கமே பண்ண மாட்டேன். காலையில் ஒரு பிரசங்கம், தொடர்ந்து பிரசங்கம் புதிய 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 பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி எனக்கு பிரசங்கித்த ஆசை தீராது. நான் பேசுறதில்லை, பரிசுத்த ஆவியானவர் பேச. பால்கனியில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறார். ஆமென். ஆனா 6 மாதமா ஒரு காரியத்தை எங்கும் வலியுறுத்தி பேசுறார். நான் ஒரு இடத்துல சொன்னேன், அப்பா
நான் பேசுனது எனக்கு பேசுற ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது பேசும்போது அது தடுமாற்றமா இருக்கும். எனக்கே நிம்மதி இல்லாம இருக்கும். ஆனா ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த நாட்களில ஒரு பின்மாறி காலத்தை எழுப்புதலை குறித்து நான் தேசத்தோடு பேச விரும்புகிறேன். அதற்காக நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன். அரபு நாடுகளில உன்னை அடையாளமா வைப்பேன்னாரு. அரபு நாடுகளா? ஐயோ, அங்கதானே நான் அடிபட்டேன். சவுதி அரேபியாவில் தானே ஊழியம் செய்து சிறைச்சாலைக்கு போனேன். சவுதி அரேபியாவில் தானே மரண தண்டனை பெற்று இருட்டறையில் இருந்தேன். சவுதி அரேபியாவில் தானே நான் சித்திரவதை செய்யப்பட்டு கிடந்தேன். வேண்டாம் வேண்டாம், எனக்கு அரபு நாடே வேண்டாம், தோவாலையே போதும், தமிழ்நாடே போதும். தமிழ் தவிர ஒரு மொழி எனக்கு ஒழுங்கா தெரியாது. இருக்கிற மொழியை வைத்து இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிறேன். ஆண்டவர் சொன்னார், அதனாலதான், அடிபட்டதுனாலதான் உன்னை நான் அரபு நாட்டுக்கு அடையாளமா மாற்ற போறேன்னாரு. ஜெயிலுக்குள்ள இருந்தேன். ஜெயிலுக்குள்ள இயேசுதான் தேவகுமாரன் என்று பிரசங்கித்தேன். ஆமேன். அதிகாரிகள் AK-47 வைத்துக் கொண்டு மிரட்டும் போது எனக்குள்ள இருந்த ஆவியானவர் சொன்னார், என்னோடு கூட இருந்த கைதிகள் சொன்னாங்க, வாய வச்சுட்டு சும்மா இருந்து ഞങ്ങളൊക്കെ ഇവിടെ ഇരിക്കല്ലേ, ഇയാൾക്കെന്താ ഇത്ര വെപ്രാളം, ഇയാള് അങ്ങനെ എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ഇന്ത്യ അയച്ചെന്ന് പറ, ഇത് സൗദി അറേബ്യ. ஆனா எனக்குள்ள இருந்த ஆவியானவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், என்னை ஆட்கொண்டவர், ஒரு கிராமத்துக்கு தெய்வம் அல்ல, ஒரு மொழிக்கு தெய்வம் அல்ல, ஒரு பிரிவுக்கு தெய்வம் அல்ல, உலக ரட்சக. அந்த அதிகாரிகள் மத்தியிலே மறுதலிக்க சொன்ன போது, இயேசு தேவனுடைய குமாரன் அல்ல, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், நீ சொன்னா நாங்க உன்னை விடுதலையாக்குறோம், டேக் இட் ஈஸி. ஆனா எனக்குள்ள இருந்த ஆவியானவர் சொன்னார், நீ என்ன மறுதலித்து உயிர் வாழ்வதை விட என்ன அறிக்கையிட்டு நீ சாவது மேல் என்று எனக்குள்ளே ஆவியானவர் பேசினார். சத்தமா சொன்னேன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவகுமாரன். சித்திரவதை செய்யப்பட்டேன், இருட்டறையில் அடைக்கப்பட்டேன், மரண தண்டனை விதிக்கப்பட்டு கிடந்தேன். இந்திய அரசாங்கம் அப்போது இருந்த டென்னிஸ் எம்பி, என்னுடைய சொந்தக்காரர், அவர் பார்லிமெண்ட்ல எனக்காக பேசுறாரு. ஆனா சவுதி கவர்மெண்ட் சொல்லுது, முடியாது, எங்க மார்க்கத்தை குறித்து அதிகாரிகள் முன்பு எங்கள் மார்க்கத்தை மறுதலித்ததினால அங்க விட மாட்டோம். என்னோடு இருந்த கைதிகள் எல்லாம் அவங்க காலக்கெடு முடிந்து வீடுகளுக்கு போய் கொண்டிருப்பார்கள். அப்போதெல்லாம் என்னை பார்த்து அழுதுட்டு போவாங்க, நாங்க விடுதலையாகி போறோம், நீங்க மரண பரியந்த இருட்டறையில் இருப்பீங்களே. ஆனா அந்த இருட்டறையிலிருந்து ஒரு கடிதம் எழுதினேன் என் வீட்டுக்கு. நான் இனி இந்த ஜெயிலில் இருந்து இந்தியா வர இயலாது, என்னை யாரும் தப்பு வைக்க முடியாது, இந்திய அரசாங்கம் நினைத்தாலும் முடியாது. ஆகவே ஒன்று செய்யுங்கள், என்னை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், எனக்கும் உங்களை பார்க்க ஆசையா இருக்கு. ஆனா என்னை பார்க்கணும்னா நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு பரலோகத்துல நாம் சந்திப்போம் என்று கடிதம் எழுதினேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த கடிதத்தை கர்த்தர் பார்த்தா, அந்த நாட்டு ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்தது, எங்களுக்கு இன்றைக்கு வந்தது மாதிரி. ஆமென். அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு ஒரு எண்ணம், இந்த கைதிகள்ல யாராவது ஒருத்தன் தவறு செய்யாம இங்க இருக்கிறான்னா
அத்தனை பேருடைய பேரை கம்ப்யூட்டர்ல போட்டு ஒரு கிளிக் பண்ணும்போது ஒரு நிரபராதி விடுவிக்கப்படட்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார். அத்தனை கைதிகளுடைய பெயர்களும் கம்ப்யூட்டர்ல போட்டு கிளிக் பண்ணும்போது அப்பிரயோஜனமான என்னுடைய பெயர் வந்தது. எனக்கு வாழ்க்கையில பிரசங்கத்தை விட வாழ்க்கை முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. என் மனைவி சொன்ன சாட்சி கேட்டீங்க. ஆமே, மணி ஆர்டர் வந்து ஆமே 1000 சாட்சிகள். நான் அந்த ஜெயிலில் இருந்து வெளியே எல்லா கைதிகள் மத்தியில் வந்து நிற்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணல. எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவ, விடுவிக்கிறவ, அவர்தான் மெய்யான தெய்வம். பிரசங்கமே இல்லைங்க, பிரசங்கமே இல்லை. பிரசங்கிக்க வேண்டியது இல்லைங்க, வாழ்க்கை பிரசங்கிக்கும். உங்க கண்ணீர் பிரசங்கிக்கும், உங்க சாட்சி பிரசங்கிக்கும், உங்க நட, உங்க உடை, உங்க பார்வை, உங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் ஆத்துமாக்களை ரட்சிக்கும். நீங்கள் நடக்கும்போது, உங்களுடைய கச்சை எடுத்து போடும்போது, உங்கள் நிழல் படும்போது அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் அற்புதர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவருக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த ஒளிதான் நிழலாய் மாறுகிறது. சூரியன் உங்க மேல படும்போது ஆமென், அந்த நிழல் தான் அடுத்தவங்க மேல படும். ஆனா நீதியின் சூரியன் ஒருவர் இருக்கிறார். தம்பியை தட்டி எழுப்புங்க. ஆமா, எத்தனை நாளா தூங்காம இருக்கிற எனக்கு தெரியல, உன்னை கர்த்தர் கருவியாய் பயன்படுத்த போற. ஆமென். இந்த அண்ணன் இன்றைக்கு வந்திருக்கிற நீங்க எந்த வயசுல வந்திருந்தாலும் உங்களை இளமையாக மாற்றி 1 தீமோத்தேயு 4:12 உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வாக்கிலும், சொல்லுங்க வாக்கிலும், சொல்லுங்க வாக்கிலும், உங்க வாயிலிருந்து வருதே வாக்கு, அதுதான் அநேகர் ஒரு வாக்கும். ஆமென். நீ வாக்கிலும் நடக்கையிலும், கேரக்டர், உன்னுடைய செயல், உன்னுடைய குணம், ஆமென், நடக்கையிலும் அன்பிலும், சொல்லுங்க. நம்ம அடிச்சாலும், மந்திரவாதம் பண்ணினாலும், முடிய பிடிச்சு இழுத்தாலும், தரையடி மண் எடுத்தாலும் இந்த கவலை இல்லைங்க. ஆமென். நமக்குள்ள இருக்கிறவ, சொல்லுங்க, நமக்குள்ள இருக்கிறவ. எத்தனை பேருக்குள்ள அவர் வரணும்? அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும். விசுவாசிகளுக்கு ஒரு மாதிரியா இல்ல, முன்மாதிரியாயிரு. சொல்லுங்க, முன்மாதிரியா. அதுவா? அது ஒரு மாதிரி இல்ல, முன்மாதிரி. சொல்லுங்க, முன்மாதிரியாயிரு. சொல்லுங்க, முன்மாதிரி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை இளமையாக மாற்றப் போகிறார் கர்த்தர். 103 சங்கீதம் 5 என்று நினைக்கிறேன். அவர் உன் வயதை வால வயது போல ஆக்குவார். 100 வயது சென்றிருப்பீங்க, உங்களை ஆண்டவர் வாலிபனை போல மாற்றுவார். இப்ப உங்க வயது வால வயது போல ஆகிவிட்டது. இனி உங்களை ஒருவனும் அசட்டையே பண்ணக்கூடாது. உங்களை பார்த்து சொல்லணும், விசுவாசியானா இவங்கள மாதிரி இருக்கணும், ஊழியக்காரனானா இது மாதிரி இருக்கணும். ஆமென்.
விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆமென். எல்லாரும் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து மாதிரிகளா மாறணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்க பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் இப்போ ஒரு காலத்தில் டைட்டஸ் பாஸ்டருக்கு தெரியும். அவர் எனக்கு எத்தனையோ கன்வென்ஷனில் பாடி இருக்கிறார். என்னை விட வல்லமையான தேவ மனுஷன். அவருடைய பாட்டில் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆமென். அவர் சொல்ற தீர்க்க தரிசனத்தை கேட்டு நான் கலி வந்திருக்கிறேன். ஆனால் அவர் நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாரு. அவர் அநேகரை பயன்படுத்துவதற்கு பேக்ரவுண்டில் இருந்து தோவாள பாஸ்டர் சூப்பரா ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் பேசுவார் அப்படி என்று சொல்வார். அப்படி அப்படி ஏவி விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைய அப்போ எல்லாம் நான் 3 நாள் பிரசங்கத்துக்கு எனக்கு கொடுத்தா கேட்பேன், 4 நாள் கொடுங்க. ஏன்னா பிரசங்க கொதியன். உங்க பாஷையில சொல்லிட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். பிரசங்கிக்கணும் பிரசங்கிக்கணும். ஆனா இப்ப கேட்டா சொல்லுவேன், 3 நாள் வேண்டாம், 1 நாள் கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ என்ன சொல்லுவேன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கன்வென்ஷனா வைங்களே, ஒரு மைதானத்தில் வைங்களே, ஒட்டுமொத்த மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுறேனே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ என்ன சொல்றேன்னா, ஊழியக்காரர்களுக்கு நான் மட்டும் பேசிட்டு போறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஊழியக்காரர்களை உருவாக்கினா போதும், உலகத்தையே கலக்கிடுறான். ஆமென். கடந்த மாதம் நான் கத்தார் நாட்டுக்கு போயிருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், இந்த கத்தார் நாட்டை நான் உனக்கு தரப்போறேன்னாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, நான் சவுதியில் அல்லவா நான் சித்திரவதைப்பட்டேன், இது எனக்கு கத்தாரை கொடுக்க போறீரா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொன்னாரு, கத்தாரை தருவேன். அப்போ அதுக்கு முந்தின மாதம் ஒமான் நாட்டுக்கு போயிருந்தேன், மஸ்கட். ஆண்டவர் அங்க சொன்னாரு, நீ எந்தெந்த தேசத்துக்கு போறாயோ அந்தந்த தேசத்துல நான் உன்னை கருவியா பயன்படுத்துவேன். இப்ப இந்த மாதம் நான் பஹ்ரைன் தேசம் போறேன். இந்த மாதம் ஆச்சரியமா பாக்குறீங்க. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? கொத்தனாருக்கு கையாள். ஒரு கக்கூஸ்ல அந்த க்ளோசட்டுக்குள்ள காங்கிரீட் கலவையை போட்டு மூடி ஒரு பலகை எடுத்து அதில் கட்டில் செஞ்சு சாக்க உரிச்சு 2 வருஷம் கக்கூசுக்குள்ள வாழ்ந்தவன். பாலைவனத்தில் கடும் வெயில்ல பைப் லைன் தோண்டினவன். எனக்கு ஒன்று தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு நாங்க 10 பிள்ளைங்க. ஒவ்வொரு பேரையும் பெறும்போது ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதம் கொடுப்பாராம். ஆமேன். ஒருத்தரை பெற்ற உடனே ஒரு தோப்பு வாங்குவாங்க, அடுத்த 10 பெற்றவும் வயல் வாங்கிடுவாங்க. ஒவ்வொன்றும் பெற 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 என்ன பெற்றது என்னது செய்தாங்கன்னா ஹோட்டல் வச்சாங்களாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ அதனால தான் அனாதைகளை பார்க்கும்போது பசியாக இருக்கிறவங்கள பார்த்த உடனே பாக்கெட்டில் எது இருக்கோ இல்லையோ உணவு கொடுக்கணும் என்கிற ஒரு உணர்வு கொடுத்துருக்கிறார். அப்படி ஒவ்வொரு பேரையும் பெற்றெடுக்கும் போது அப்படி ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்துக்கு. எங்கள் சொத்து பங்கு வச்ச போது ஆண்டவர் எங்கள் அப்பா இப்படி பங்கு வச்சாருன்னா, நீ பிறந்த போதுனாட அந்த தோப்பு 5 ஏக்கர் வாங்கினேன், அது நீ எடுத்துக்கோ. அரசாங்கம் எங்களுக்கு லைசன்ஸ் கன் துப்பாக்கி எங்க சொத்தை பராமரிக்கிறதுக்கு தந்திருந்தது. அப்படிப்பட்ட பிச்சைக்காரன். ஆனா ஆனா அப்படிப்பட்ட பணக்காரனான என்ன ஆண்டவர் உருவாக்கி, சொல்லுங்க, உருவாக்கி உடைச்சு அவருடைய சித்தம் செய்ய, அவருக்காக அவருடைய விருப்பம் செய்வதற்காக என்னை தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்குறது உபத்திரவத்தின் குகையிலே
ஆமென். எனக்கு ஒன்று தெரியும், அப்பா சம்பாதித்தாலும் தாத்தா சம்பாதித்தாலும், எங்க தாத்தா பனையேறி சம்பாதிச்சாராம், பல கோடி சொத்து. ஆமா, ஆனா இவங்க எல்லாம் சம்பாதித்தாலும் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்த, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த, பலப்படுத்த, இன்றைக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவருடைய கரம் அது உங்க தலை மேல எப்ப வந்ததோ அந்திலிருந்து கர்த்தருடைய கரம் உங்களை குப்பையிலிருந்து, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு உட்கார வைக்க மகிமையான, சொல்லுங்க மகிமையான, பாயத்திரைங்க, மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க வைக்க அவருடைய கரத்தினால், சொல்லுங்க அவருடைய கரத்தினால் ஆகும். அந்த கரம் இன்றைக்கு உங்க மேல அமர்ந்தது உண்மைன்னா தலைக்கு மேல கையை தூக்கி தட்டி தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நாங்க இதுவரைக்கும் அங்க யார் விசில் அடிக்கிறது? பரவாயில்ல, பயப்படாதே 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 பயப்படாதே. நாளைக்கு வரணும், இதை விட சத்தம் போடணும். ஆமென். நாளைக்கு வல்லமையான பாஸ்டர் ராபர்ட் ரெனால்ட், என்னுடைய நல்ல நண்பர். ஆமென். அருமையான பாஸ்டர் ராஜேந்திரன் அவர்களுடைய மகன், என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அப்பா எங்க சபைக்கு வந்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அவங்க எல்லாம் உங்க சபைக்கு வருவது தம்பி கொடுத்து வச்சிருக்கிறீங்க. நான் பிரசங்கமே பண்ணலைங்க. எனக்கு ஆண்டவர் இப்பொழுது சொல்லி கொண்டிருக்கிற ஒரு காரியம், இந்த உலகம் எங்கும் நம்ம எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும், நம்ம எவ்வளவு கன்வென்ஷன் நடத்தினாலும், நம்ம எவ்வளவு எழுப்புதல் கூட்டம் நடத்தினாலும் எதிர்பார்த்த அறுவடை இல்லை. அதுதான் உண்மை. 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பெந்தைக்கோஸ்தே நாள்ல மேல் வீட்டறையில ஒரு எழுப்புதலின் அக்கினி பற்றி பிடிச்சது. 2 வசனம், சொல்லுங்க 2 வசனம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 28, 29, 2 வசனம். அந்த 2 வசனம் ஃபுல்ஃபில் ஆகல. கடைசி நாட்களிலே நான் மாமிசமானமா யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாமிசமான எல்லார் மேலே ஊற்றப்படலை. ஆமா, ஊற்றப்படலை. ஆனா அந்த எழுப்புதல் உண்டான போது ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் உண்டாகி அந்த அறை முழுவதையும் நிரப்பிட்டு, அறை முழுவதையும் நிரப்பிட்டு, அறை முழுவதும் நிரப்பின அந்த அபிஷேகம் அவர்கள் தேவனை புகழ வைத்தது. இது உங்களுக்கு தெரிந்த மனப்பாடமான, ஆவிக்குரிய சபைகளுக்கு மனப்பாடமான, எல்லாரும் பேசுகிற சத்தியம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் 17, 18 ஆகிய 2 வசனத்துல அந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சொன்னது நிறைவேறிட்டு. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த வேதாகமம் எல்லாருக்கும் தெரியும். ஓல்டு டெஸ்டாமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டாமெண்ட், 2 டெஸ்டாமெண்ட், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அடங்கியது இந்த பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற எல்லா கற்பனைகளையும் 2 சட்டங்களினாலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நான் உங்களுக்கு ஆராதனையில சொன்னேன், முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதுல தீர்க்க தரிசனம், நியாயப்பிரமாணம் எல்லாம் அடங்கி இருக்குது. அதே போல 2 வசனம், சொல்லுங்க 2 வசனம். வாயை திறக்கவே மாட்டீங்களா? வி ஃபார் விக்டரி, இப்படி காட்டுங்க. 2 வசனம். கையை தூக்குங்க தங்கச்சி, எல்லாரும் உங்களை தான் சொல்றேன். 2 வசனம். 2000 வருஷமா உலகமெங்கிலும் அசைவை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஆமேன். அந்த எழுப்புதல், அன்றைக்கு மேல் வீட்டறையில ஊற்றப்பட்ட அந்த முன்மாறி பரிசுத்தாவியின் மழை
சொல்லுங்க, மழை. ஆண்டவர் மழையை தான் எழுப்புதலுக்கு அடையாளமாய் வைத்தார். ஏனென்றால் மழை இருந்தால் மகிழ்ச்சி, மழை இருந்தால் குளிர்ச்சி, மழை இருந்தால் தாவரங்கள் தழைக்கும், விதைகள் முளைக்கும், எல்லாம் நடப்பது மழையினால். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. மழை இல்லையே, மழை இல்லையே ஆசீர்வாதம் இல்லை, நாட்டுக்கு செழிப்பும் இல்லை. அப்போ ஆண்டவர் ரெண்டே ரெண்டு மழையை வேதத்துல சொல்லுகிறார். ஒன்று முன்மாறி, ரெண்டு பின்மாறி. இந்த முன்மாறி மழை அன்றைக்கே இருந்தது. இன்றைக்கு ஆதி காலம் முதல் இருந்தது. அதை ஆண்டவர் சொல்லுகிறார் யோவேல் 2:23. ஆமேன். முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணினார். சொல்லுங்க, அது ஏற்கனவே இருந்தது. அது இருந்ததுனால தான் உலகம் எங்கும் மக்கள் உண்மை தெய்வத்தை அறிய முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு மழை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த மழை பொழிந்தது எதற்காக? அதுதான் முக்கியம். அந்த மழை பொழிந்தது எதற்காக? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தை. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து திருவாய் மொழிந்த வார்த்தை. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இந்த பூமியில் விதையாய் விழுந்தது. அதுதான் வசனம். அந்த வசனம் முளைக்கிறதற்கு ஒரு மழை தேவை. அதுதான் முன்மாறி மழை. அது எதனால் வந்தது? பரிசுத்த ஆவியினால் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது வசனத்தினுடைய விளக்கம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டது. அதுவரைக்கும் இந்த வசனத்தினுடைய யதார்த்தம், இந்த வசனத்தினுடைய ஒரிஜினாலிட்டி, இந்த வசனத்தினுடைய உண்மைத்தன்மை மக்களுக்கு புரியாமல் இருந்தது. இந்த மழை விழுந்ததுதான் காரணம். உலகம் எங்கு சபை பெருகியது. வசனம் வசனம் பிரசங்கிக்கப்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கிறது, நடந்து கொண்டே இருக்கும். ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படல. ஏன்? மழை பெய்தது. சொல்லுங்க, மழை பெய்தது, விதை முளைத்தது, களையும் முளைத்தது. களையை யார் உண்டாக்குனது? சத்துருவாகிய சாத்தான். இந்த சாத்தான் களையை விதைச்சதுனால பயிர் வளர்ந்தது, களையும் வளர்ந்தது. பாஸ்டர் டைட்டஸ் இப்ப அவருடைய மருமகன் நிர்மல் சேர்ந்து போய் ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. தோவாள பாஸ்டரையும் கூட கூட்டிட்டு போறாங்க. ஆண்டவரே, நீர் விதையை அல்லவா விதைத்தீர், இப்போ களையும் வளர்ந்து நிக்குது, நாங்க புடுங்கட்டுமா? ஆண்டவர் சொல்றாரு, வேண்டாம் 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 வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, ப்ளீஸ் வெயிட் அண்ட் see, பொறுத்துருங்க. நீங்க களையை பிடுங்கும் போது நல்ல விதையை பிடுங்கிருவீங்க. ஆகவே ஒரு காரியம் செய்யுங்க, அடுத்த மழைக்காக வெயிட். இப்போ அடுத்த ஒரு மழை வரும்போது ஈஸியா பிடுங்கலாம். ஈஸியா பிடுங்கி அப்படியே கட்டி, அப்படியே அந்த கட்டுனதை அக்கினி கடல்ல போடுற மாதிரி அதை சுட்டரிச்சா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணியும், எவ்வளவு வருஷமா, 33 வருஷமா இப்படி முட்டை தேய்ச்சி அப்படி ராத்திரி பகலா அழுது 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 பிரசங்கம் பண்ணியும் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இப்படிதான் இருக்கு. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனிதாடா இருக்கு. நான் இடையில ஒரு நாள் ஆண்டவரிடத்துல கேட்டேன், என் டியூட்டி முடிஞ்சேன்னா, என் ஊழியம் முடிஞ்சேன்னா எடுத்துரும், நான் பூரணப்பட்டு பரலோகத்துக்கு தகுதிப்பட்டா என்னை இங்க பூமியில வச்சிடாதுன்னு கேட்டேன். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், இனிதாடா தொடங்குதுன்னாரு. கரங்களை தட்டுங்களே, கரங்களை தட்டுங்களே. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இனி ஒரு பின்மாறி வளப்போகுது. அந்த பின்மாறி வரும்போது நீங்க 2 காரியத்துக்காக கேட்கணும். இந்த பின்மாறி மழை வரும்போது என்ன நடக்கும்னா, களைகள் பிடுங்கப்பட்டு சுடப்படும். அப்படின்னா சுருக்கி சொல்றேன், அந்நிய ஆராதனை கிரியைகள் டோட்டலி வாஷ் அவுட். அப்போ எங்க பிரசங்கம் பண்ணலாம், எங்கும் பிரச்சனை இருக்காது, யாரும் நம்ம எதிர்க்க வர போறதில்லை. ஏனென்றால் களை இருக்கிறது வரைக்கும் பிரச்சனை இருக்கும். களை பிடுங்கப்படுகிற ஒரு காலம் வரப்போகிறதாம். ஆமென். ஆகவே ஆண்டவர்
ஊழியக்காரர்களை பார்த்து சொல்றாரு, பொறுத்துருங்கப்பா. இப்ப எங்களால பொறுத்திருக்க முடியாது, பொங்கி எழுகிறோம். ஏன்? எங்க காலத்துல வாழுற, நான் வாழுகிற காலத்துல வாழ்ற மக்கள் பல பாதாளத்துல விழுந்துட்டே இருக்கிறாங்க. அதை என்னால சகிக்க முடியல, அதை என்னால ஏற்க முடியல. அதனால நான் ஒன்று செய்யறேன், ஆண்டவரே, என் காலத்துல வாழுகிற மக்கள் பாதாளம் போகாம இருக்கிறதுக்கு என் காலத்துல, நான் பிரசங்கம் பண்ணுகிற காலத்துல பின்மாறி வரணும். பின்மாறி வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால ஆண்டவர் சொன்னாரு. அப்படின்னா சகரியா 10:1 சொன்னப்பட்டபடி பின்மாறி கால மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்க. சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அடுத்து என்ன கூப்பிடாதீங்க, ரொம்ப நீட்டிட்டு போறோம், இப்படிப்பட்டவங்களை கூப்பிட வேண்டாம். அப்போ பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. இயேசு சொன்னா, அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு தமது எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்ப வேண்டிக் கொள்ளுங்க. அப்ப 2 காரியம் செய்யணும். ஒன்று, பின்மாறி எழுப்புதல், அந்த மழைக்காக வேண்டுதல் செய்யணும். அப்பொழுது இந்த சபை சிறுசு. ஆமென், ஆமென். இப்ப தோவேளைக்கு நீங்க வந்து பார்த்தா, என்னடா பெரிய சர்ச்சு கட்டி இருக்கிறாங்க. அது வேற, இதே மாதிரி மரத்திலே கல்லுலையும் தான் கட்டி, ஏதோ இருக்கும், அதுக்கு ஒரு ரொம்ப தொடர்பு இருக்கு போல இருக்கு. ஃப்ரெண்டில் வந்து பார்த்தா கருங்கல், இங்க பார்த்தா அப்படியே மரம், அப்படித்தான் அதுவும் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு எரிச்சல், இந்த பில்லர் இந்த ஆண்டு வேணுமா? நீங்க தப்பிட்டீங்க, ஒல்லி குச்சி மாதிரி வச்சாலும் ஒய்யாரமா இருக்கு. ஆனா அது அவ்வளவு பெருசா இருக்கும், பார்த்தாலே எரிச்சல் வரும். இந்த ஆண்டு பெரிய சர்ச்சா? நான் சொல்லுவேன், இது ஒரு பகுதி தான் ஆயிடுச்சு. சர்ச்சுங்கிறது ஏர்போர்ட் மாதிரி இருக்கணும். சபையில பம்பை ஏர்போர்ட்ல எப்போதும் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும். ஆத்துமாக்கள் பரலோகத்துல போயிட்டே இருக்கணும், புதிய ஆட்கள் வந்துட்டே இருக்கணும். அப்படிதான் சர்ச் இருக்கணும்னு கர்த்தர் எனக்கு சொல்றாரு. நான் சொல்றேன், நான் சொல்லல, தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த சபையில இந்த ஆண்டுல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளை இடுவதற்காகத்தான் இந்த நாளை முன்குறித்திருக்கிறார். அதை கர்த்தர் செய்ய போகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு பெரிய மாற்றம், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு மாற்றம், ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு பக்தி வைராக்கியம், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெபம் மாறும். இனி அப்போ 33 வருஷம் ஒரே தட்டிட்டு இருந்தேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ தட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, மேட்டருக்கு வா. என்ன மேட்டருக்கு வா. நீ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு டெய்லி ஞானஸ்நானம் கொடுக்குறேங்கிற, வட இந்தியா போறேங்கிற, இதெல்லாம் ஜுஜுபீடா. இனித்தான் வரப்போகுது பின்மாறி மழை. அப்ப நம்ம இப்ப என்ன கேட்க போறோம்? அறுவடைக்கு ஊழியர்களை எழுப்பணும், அதே நேரத்தில் மழை பெய்யணும். ஆனா நம்ம இப்ப எப்படி பாட்டு பாடுறோம்? ஆதிய நூற்றாண்டிலே அனுபவம் போல் அதிசயம் லோகத்தில் நல்ல பாடுவார், நல்ல பாடல். ஆதியிலென்ன போல் ஆத்மாவே அமித பலம் தரேன். அதுல ஒரு வரி வரும், பின்மழையே மீண்டும் அயக்கணமே நெஞ்சனம் உணர்ந்திடுவார். இதை நம்ம பாடிட்டே இருக்கணும். அப்போ முன்மாறி இப்போ கிரியை செய்துட்டே இருக்குது, நமக்குள்ள அது கிரியை செய்து. பின்மாறி நமக்குள்ள கிரியை செய்து உலகத்துல கிரியை செய்யல. உலகம் அந்த ஆவியானவரை அறியாமல் இருக்கிறதுனால் பெற்றுக்கொள்ளாது. நீங்களும் நானும் உலகத்தான் அல்ல, பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம கண்ணீர் விடுகிறோம், அழுகிறோம். எதற்காக? பின்மாறி மழை பெய்யணும். ஏன்? பின்மாறி மழை பெய்யும் போது அந்த வசனம் சொல்லுது, காத்தடிக்காது. சொல்லுங்க, காத்தடிக்காது. நம்ம எல்லாம் காற்றடிச்சு பழகினவங்க. காற்றடிக்கணுமே, காற்றடிக்கும், அது அடிச்சுட்டே இருக்கும், அது ஓயாது. ஆனா இனி வரப்போறது மின்னல். பின்மாறி மழைக்காக வேட்டிக் கொள்ளுங்க. லைட்டிங், ஒரு திடீரென மின்னல் தென்படுவது போல இயேசுனுடைய வருகைக்கு அடையாளமாக ஒரு மின்னல் வருவது போல கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியிலே சபையிலே அவருக்கு பயிருண்டாக மழையை கட்டளையிடுவார்.
என்னடா ஒரு மலையை சொல்லிட்டு இருக்கிறீர்? மழை மழை மழை, இந்த கேரளாவில் மழையால தொலை, நீரும் வந்து மழை மழை. நான் சொல்ற மழை அது இல்லை, நான் சொல்ற மழை பரிசுத்த ஆவியின் மழை. அதை எல்லாரும் உணர முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த மழை பெய்தா என்ன சம்பவிக்கன்னா ஆச்சரியமா இருக்குங்க. அன்றைக்கு மேல் வீட்டறையில அறைய அசைத்த போது அகில உலகமெங்கும் எழுப்புதல் வந்தது. அதுல நோ டவுட் அட் ஆல், சந்தேகம் இல்லை. ஆனால் ஆனால் பின்மலை பொய்யும் போது, மின்னல் உண்டாகும் போது என்ன சம்பவிக்கும் என்று ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும். நீங்க அந்நிய பாஷை பேசி ஆவியில குழுங்கும் போது சொல்லணும் இந்த வார்த்தை, இன்னும் ஒரு தரம். சம்பி சொல்லுங்க, இன்னும் இன்னும் ஒரு தரம் நான், கர்த்தர் சொல்லுகிறார், வானத்தையும். லிசன், கவனிங்க. ஒரு அறையை அசைத்த போதே அகில உலகம் எங்கு எழுப்புதல். அப்படின்னா வானத்தை அசைச்சா எப்படி இருக்குங்க? சிந்திக்கிறீங்களா? வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் பட்டு 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 விடும். நான் கொஞ்சம் ஓவரா போறேன், ஆமேன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுனா கேட்க மாட்டேங்குது. எத்தனை பாஸ்டரை இடி முழக்க பிரசங்கம் கொண்டு வந்தாலும், பாஸ்டருக்கு தரிசனம் கொடுத்தது போல நான் வேர்ல்டு வைடா உள்ள தேவ மனிதர்களை இணைப்பேன். அது தேவ சத்தம், அது இன்றைக்கு தேவ சித்தம், அது நிறைவேறுவது நிச்சயம். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும். இந்த சபையிலே அது நடந்தே தீரும். நான் பிரசங்கம் பண்ண என் மனைவி மட்டும்தான் சோத்திரம் பண்ணிட்டு இருந்து, அதுல இன்னைக்கு இவ்வளவு 1000 பேர், நான் ஞாபகம் சரியான 5000 பேருக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். 2 பேர் ஆரம்பிச்சது. இப்படி மாற்றம் வருமென்னா இத்தனை பேரால ஆண்டவர் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் ரொம்ப நாள் போகாது. சொல்லுங்க, ரொம்ப நாள். சொல்லுங்க, ரொம்ப நாள் போகாது. கொஞ்ச காலத்துக்குள்ளே நான் வானத்தையும் பூமியையும். ஏன் பூமியை அசைக்கணும்? உலகம் அனைத்தும் மோசம் போக்கி கொண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவனை அசைக்கணும். நாங்க அந்த நாட்டை பிடிச்சோம், நாங்க அமெரிக்காவில், அடுத்து நாங்க தான் பிரிட்டிஷ்ல, நாங்க ஏதோ ஒண்ண பகவத்கீதையா அதை வச்சுதான் பதவி பிரமாணம். துபாயில பெரிய கோயில் எல்லாம் எங்க கொடைக்க கீழே. நான் சொல்றேன், ஆவியில நிரம்பி சொல்றேன், யூ ஆர் ஃபெயிலியர், நீ தோற்றாய். உலகம் அனைத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் நீ தோற்றாய். என் அப்பன் இயேசு ஜெயித்தார். அவர் உலகத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார். அவர் ஒருவரே ஜெயித்தவர். அவருடைய பிள்ளையாகிய நான் தான் ஜெயிப்பேன். நீங்க அங்க கட்டியிருங்க, எங்க வேணும்னாலும் கட்டுங்க. இது உங்க காலம். களை பிடுங்கிறதுக்கு ரொம்ப நேரம் இல்லை. என்னை இப்ப வெட்டி போட்டாலும் இது சத்தியம், இது உண்மை, இது நிறைவேறியே தீரும். இதை யாரும் ஒன்று செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச காலம். பிசாசுக்கு நீ கொஞ்ச காலம். ஆகவே இனி கொஞ்ச காலத்துக்குள்ளே நான் வானத்தை அசைப்பேன். பூமி அனைத்தையும் மோசம் போக்கி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானை, திருடனை, அந்த கள்ளன், அந்த பொய்யனை அசைப்பேன். என் மனைவி பார்க்குறாங்க, என்னாச்சு என் புருஷனுக்கு? ஜென்ரலா பேசிட்டு இருந்த மனுஷன் இந்த மாதிரி தாவீத மாதிரி கூத்து காட்டிட்டு நிற்கிறாரு. அவ மெய் உரைச்சு போய் நிற்கிறார். ஏன்னா
அந்த காலம் போச்சு. ஓடுனது சாடுனதெல்லாம். செண்டுலா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தவருக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலைங்க. முடவன் மானை போல குதிப்பான். உங்க வயது வாழ வயது போல ஆகும். மறுபடி உங்களை தேற்றுவா. அப்போ வனாந்தரத்தையும் சமுத்திரத்தையும் அசைப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற பலு சர்ப்பத்தின் தலைய கொடிதும் கடிதுமான தமது வசனமாகிய பட்டயம் கொண்டு வெட்டுவார். இதெல்லாம் வெட்டப்பட்டா எங்கயா அந்நிய கிரியை இருக்கும்? இருக்குமா? பக்கத்தில் இருக்குமா? மாவட்டத்துக்கு விடுமுறை, அடுத்த மாநிலத்துக்கு விடுமுறை கொடுக்க போனோன்னு பிராந்து பரிது பேசுகிறாங்க. நான் சொல்றேங்க, கர்த்தருடைய ஆவியை முன்னிட்டு சொல்றேன், ஒரு அசைவு வரும். சொல்லுங்க, அசைவு வந்தே தீரும். நீங்கள நான் இனி ஜபத்தை மாற்றேன். உங்க சபையினுடைய பிரேயர் டேலேருந்து அப்படி டோட்டலி சேஞ்சஸ். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு நேராய் சபை போக போகிறது. என் ஆண்டவர் சொன்னார், இனி நான் உன்னை சும்மா கொண்டு போக மாட்டேன். பழைய மாதிரி பிரசங்கமே உனக்கு இல்லை. இனி நீ பேசும்போது என் வல்லமை விளங்கும், வசனம் வெளிப்படும், ஆவியானவர் கிரியை செய்வார். விசுவாசிகளுக்குள்ள பக்தி வைராக்கியம் அப்படியே உங்களுக்குள்ள ஒரு அனல் பற்றி பிடிக்கும். உங்களால சும்மா இருக்கவே முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இனி உங்களால சும்மா இருக்க முடியாது. உங்க பழைய ஜபம் எல்லாம் அப்படி புதுமை அடைஞ்சு, அப்ப பழைய ஜபம் பழைய பரிசுத்தம் ரொம்ப தேவை. அதெல்லாம் நமக்கு தேவை. அதை பெருமை பாராட்டிட்டு இருக்காதீங்க. அதிலும் புதிதானதே, இதிலும் மேலானதை தேவன் செய்ய போகிறா, கர்த்தர் செய்ய போகிறா. அடுத்த அந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். சகல ஒரு ஒண்ணுக்கும் உதவாத கொத்தனாருக்கு சித்தால கிடந்த என்ன சவுதியில அசைச்சதே இவ்வளவு மாற்றம். சகல ஜாதியையும் அசைய பண்ணுவேன். ஏன்? இந்த அசைவுக்கு பிறகு ஒருவர் வருவார். சொல்லுங்க, முன்மாறி எழுப்புதலில் வாயத்தரைங்க. இயேசுதான் காரணம். அவர் அனுப்பாம பரிசுத்தாவி வரல, பரிசுத்தாவியானவர் வந்தார். பின்மாறி எழுப்புதலில் சகல ஜனங்களாலும் விரும்பப்படத்தக்கவர் வருவார். அப்படி எழும்பி நில்லுங்க, அவரை வெல்கம் பண்ண. அவர் வந்தா அவர் வந்தே ஆகணும். சொல்லுங்க, அவர் வந்தே ஆகணும். தப்பிச்சிட்டாடான்னு எழும்புறீங்க. சிலர் என்னடா நிறுத்திட்டாரா அப்படின்னு எழும்புறீங்க. இல்லை இல்லை, சகல ஜாதியாலும் விரும்பப்படத்தக்கவ வருவார். எதற்கு வருவார்? ஏன் வருவார்? நம்ம காலத்தில் வாழுகிற ஒருத்தரும் இன்னைக்கு நீங்க சோத்திரம் பண்ண முடியாம இருக்கிறீங்க. ஆனா நாங்க உபத்திரவப்பட்டு ஸ்தோத்திரம் பண்றோம். ஆமேன்னு சொல்லுங்க. பாடுபட்டு ஸ்தோத்திரம் பண்றோம். இப்போ சோத்திரமே பண்றதில்லை. இப்போ அநேக ஆண்டவரை தொழுது கொள்றதுக்கு மனம் இல்லை. அந்த நாள் வரப்போகிறது. உங்களால சும்மா இருக்க முடியாது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க என்று நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. கையை தூக்குங்க, அல்லேலியா சொல்லுங்க. அப்படின்னா கொட்டாயி கெட்டாயி வராது. அல்லேலியான்னு சொல்லாமலே ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கிற காலம் வரப்போகிறது. சபைகளை மாபெரும் எழுப்புதல், சபைகளை ஒரு பரிசுத்த அக்கினி ஆண்டவர் போடுகிற காலம் வந்துவிட்டது. அந்த காலத்திலே என்ன சம்பவிக்கும் என்றால், இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே பின்மாறி மழை பெய்தாகணும். ஆமென். நீங்க சொல்லுங்க, பின்மாறி மழை பெய்து எல்லாரும் சத்தியத்தை அறிந்து எல்லாரும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னே நீர் பகிரங்கமா வராதே ஆண்டவரே அப்படி என்று நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவடையணும். அதற்கு நீர் சித்தமாக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக நாங்க காத்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த பின்மாறி மழை
பெய்கிறது வரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு பேரும் பூரணப்பட்டு பரலோகத்துக்கு போகட்டும். ஆனால் எல்லாரையும் சேர்த்து கொள்ள மணவாளனாக நீர் மத்திய வானிலே வெளிப்படுவதை பெண்மாறி எழுப்புதலுக்கு பிற்பாடு எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் சத்தியத்தை அறியணும். அந்த வல்லமையான எழுப்புதல் எங்க கண்கள் காணணும். அதிலே உம்முடைய வருகை இருக்கணும் என்று சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவரை வெல்கம் பண்ணுங்க. ஏசப்பாவை வெல்கம் பண்ணுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் நம்மை ஆமென் வல்லமையால் நிரப்புகிறார். தம்முடைய கிரியை வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, அற்புதம் நடக்கிறது. சபையிலே உயிர் மீட்சி. அப்பனே எங்களுக்கு இந்த வல்லமை போதாது ஆண்டவரே, இந்த சபையில இவ்வளவு ஆத்துமா போதாது, இந்த சபையே போதாது, இது போதாது. இது ஒரு ஜெபமையம். இதை விட ரோடு வசதி உள்ள 1000 வாகனங்களை நிறுத்தக்கூடிய பிரம்மாண்டமான சபையை எனக்கு தர நீர் வல்லவர். அதற்காக என்னை பயன்படுத்தும், எங்க சபையை பயன்படுத்தும், எங்க சபையை பயன்படுத்தும். அந்த பின்மாறி எழுப்புதலை என் கண்கள் காண, அந்த எழுப்புதலின் முடிவிலே என் கர்த்தருடைய வருகை இருக்க ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மரிக்காதிருக்கும் பரிசுத்தரெல்லாம் மறைந்தே போவாரே. மேகவீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. மேகவீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரையா காயம் சேர்க்க அவரே வாராரே. ஓ ஆயத்தமுள்ளோரையா காயம் சேர்க்க அவரே வாராரே. கரம் தட்டி ஆண்டவரை துதிங்க. அவன் மேகவீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே. பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். கூடும் நமக்கு குறைவில்ல பலனை கூவிய கொடுத்திடுவார். மேகவீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. மேகவீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவாலய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவாலய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. காண சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். காண சத்தம் எல்லாரும் எல்லாரும் கரங்களை தட்டி கடைசியாக அவன் சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடனில் காணும் நாம் நாளில் பிரிய பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடனில் காணும் நாம் நாளில் பிரிய பொன்முகம். ஓ சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடனில் காணும் நாம் நாளில் பிரிய பொன்முகம். சேரும் நாம் வேகத்தில் இன்ப வீடனில் காணும் நாம் நாளில் பிரிய பொன்முகம். ஓ ரியாதா ரபா சந்தா ரபா கதோரா கபா திவானா ஹந்தரபா திவானாபா உடா மகாதா ரபா திவானா ஹக்கதா சபாலா ரபா கதோ திவானாபா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த இரவு வேளையில் நம்முடைய நிலைமையை ஆவியானவர் பார்த்து நல்ல ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்து ஆமென் சொல்லுங்கள். ஆமென். குறிப்பாக இவ்வளோ நேரம் பொறுமையோடு இருந்து இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, டாடி இறந்த பிறகு ரொம்ப லாங் சர்வீஸ் இன்னைக்கு தான். கரங்களை உயர்த்து ஆமென்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இதில் இன்னொரு சந்தோஷம் என்ன, ஆவியானோட பிரசன்னம் எங்கே இருக்குது, ஒரு நபரோட வீட்டு போகல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கரங்களை உயர்த்து ஆமென்னு சொல்லுங்களேன். ஆமென். ஆவியானுடைய பிரசன்னம் ஒரு இடத்துல வெளிப்படுதுன்னு சொன்ன உண்மையை சொல்லுகிறேன், அந்த இடத்த விட்டு வெளியே எழும்பி போறது கூட நமக்கு மனசு தோணாது. கரங்களை உயர்த்தி ஆமென். நல்ல ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தந்திருக்கிறார். நான் நம்புகிறேன் ஹல்லேலூயா, இன்னும் புதிய ஆத்துமாக்கள் ஆண்டவர் இந்த சபையில தருவார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமும் உள்ளது. ஹல்லேலூயா. அவர் நம்மை வசன அனுப்பி குணமாக்குற ஆண்டவர். ஆமென். நாளை காலையிலேயும் நமக்கு சரியா 10 மணிக்கு ஆமென் சண்டே சர்வீஸ் ஆரம்பமாகும். நம்ம மத்தியில் பாஸ்டர் ரோபர்ட் ரொனால்டு அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதாக இருக்கும். நான் நம்புகிறேன் நாளைக்கு பகல் அபிஷேகம் பெறாம இருக்கிற விசுவாசிகளுடைய நாவில் கர்த்தர் அந்நிய பாஷைகளை வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் பாஸ்டர் ரோபர்ட் ரொனால்டை உயர்த்தல, அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். சில மீட்டிங்கில் நான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீண்ட நாட்களாக ஜெபிச்சுட்டு இருக்கிற நிறைய நபர்கள் அவருடைய மீட்டிங்கில் அந்நிய பாஷையை பெற்றிருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போட வாங்க, ஆண்டவரே அவரை நீர் பயன்படுத்தணும், அவர் வசனத்தை பேசும்போது என் நாவில் ஒரு அந்நிய பாஷை உண்டாகணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் ஆண்டவர் தரணும்னு சொல்லி நல்ல வாஞ்சியோடு வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபை நிறைந்தங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் நிற்கிறது எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, நாங்கள் தகுதியற்றவர்கள். ஆனால் ஹல்லேலூயா, கர்த்தரால் வல்லமையா பயன்படுகிற போதர்களை இந்த நாளில் நீர் எங்கள் மத்தியில் கொண்டு வந்து ஜீவன் உள்ள வார்த்தையை தகப்பனை நீர் தந்தபடியால் நன்றி. ஹல்லேலூயா. 30, 60, 100 பலன் கொடுக்க தகப்பனை நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை வார்த்தைகளை கேட்ட சின்ன கை குழந்தை முதல் வயதான தாத்தா பாட்டி வர ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க தகப்பனை நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். நாளைக்கு பகல்ல நடைபெற இருக்கிற உயிர்த்தெழுதல் ஆராதனை இயேசப்பா உம்முடைய கரத்தில் நான் தருகிறப்பா. வருகிற செய்தியாளர் நீர் வல்லமையா பயன்படுத்தணும். ஆமென். அபிஷேகம் பெறாமல் இருக்கிற விசுவாசிகள் ஹல்லேலூயா ஆவியானவருடைய நடத்தல்படி ஆராதிக்கவும் அந்நிய பாஷையோடு பாடி ஆராதிக்கும் தகப்பனை நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை நீர் மாற்றணும். வரும்போது கூட இருந்தீர நன்றி, போகும்போது உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் எங்களுடைய வாகனத்துக்கு முன்பாக நடைபயணத்துக்கு முன்பாக செல்லும்படியா ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் இந்தியாவில் பல ஸ்டேட்ஸில் இருந்து இந்த ஹல்லேலூயா ஆமென் ப்ரோக்ராம் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். வெளிநாட்டில் பல கஷ்டங்களோடு ஆமென் ஹல் மத்தியில் இருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ராஜா. அவங்க வாழ்க்கையில் ஒரு நற்செய்தியை இந்த நாளில் நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன். இம்மட்டுமாக எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.